பவுடரோட டைப்ஸ் பார்த்துருந்தோம் கரெக்டா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஹென்னா பவுடருக்கு ஃபில்டர் டைப்ஸ்னு ஒன்று இருக்கு. ஃபில்டர்னா ஒன்றும் இல்லை, இப்போ வந்து லீவ்ஸை வந்து டைரக்டா அதை கிரைண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பேக்கிங் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அதை வந்து கண்டிப்பா சலிப்பாங்க. அதுக்கு பேர் நம்ம ஃபில்டர்னு சொல்லுவோம். புரியுதா? இதுக்கே நமக்கு டைப்ஸ் இருக்கு. ஃபில்டர்ஸ்க்கு நமக்கு டைப்ஸ் இருக்கு. அது என்னென்ன டைப்ஸ்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 3 டைம் ஃபில்டர். அதாவது ஒரு ஹென்னா பவுடரை 3 டைம் ஃபில்டர் பண்றவங்களும் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 5 டைம் ஃபில்டர் பண்றவங்களும் இருக்காங்க. 7 டைம் ஃபில்டர் பண்றவங்க இருக்காங்க. புரியுதா? ஃபில்டர் மீன்ஸ் எப்படி ஃபில்டர் பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்க வீடியோஸ்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லா ஹென்னா பவுடரா இருக்கும். அதை வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு பவுல் மாதிரி, பெரிய பவுல் மாதிரி வச்சு அதுல கிளாத் வச்சு அதுக்கு மேல வச்சு சலிப்பாங்க. அப்படிதான் ஹென்னா பவுடரை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணுவாங்க. அதை வந்து 3 டைம் ஃபில்டர்ஸ்னு சொல்லுவோம். 5 டைம் ஃபில்டர் பண்ணாங்கன்னா 5 டைம் ஃபில்டர்ஸ்னு சொல்லுவோம். 7 டைம் ஃபில்டர் பண்ணா 7 டைம் ஃபில்டர்னு சொல்லுவோம். இதுல நீங்க எது பை பண்ணணும்னா கண்டிப்பா 5 டைம் ஃபில்டர் தான் பை பண்ணணும். ஏன் இந்த 5 டைம்னா 3 டைம்ல உங்களுக்கு அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்காது பவுடர். இப்போ நீங்க டச் பண்ணி பாருங்க, அந்த பவுடரை, ஹென்னா பவுடரை ஓபன் பண்ணி டச் பண்ணி பாருங்க. அது எவ்வளோ ஒரு பவுடர் மாதிரி இருக்கும் நீங்க பாருங்க. இதுவே உங்களுக்கு 3 டைம் ஃபில்டரா இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு ஃபைனா இருக்காது. அதுல கொஞ்சம் லம்ஸ் இருக்கும் கண்டிப்பா. 3 டைம் ஃபில்டர்ஸ்ல நீங்க எப்போதுமே வாங்குனீங்கன்னா 5 டைம் தான் வாங்கணும். 7 டைம் வாங்கக்கூடாது. ஏன் வாங்கக்கூடாதுன்னா, இப்போ 7 டைம் ஒரு ஹென்னா பவுடரை வந்து ஃபில்டர் பண்றவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா அது ஒரு ஃபேக் ப்ராடக்டா தான் இருக்கும். புரியுதா? இப்போ வந்து அவங்களோட மார்க்கெட்டிங்காக நம்ம கிட்ட விட்டு விட்டு கேக்குதா? கிளியரா இருக்கா வீடியோ? ஆடியோ கிளியரா இருக்கு சிஸ்டர். தான் இருக்குக்கா. ஓகேவா? வீடியோவும் கிளியரா இருக்குல்ல? இருக்கு மேம். கிளியரா ஓகே இருக்கு. ஓகே. இப்போ 7 டைம் ஃபில்டர்ங்கிறது வந்து உங்களை ஏமாத்துறதுக்கான ஒரு வழி. புரியுதா? இப்போ வந்து 5 டைம் ஃபில்டர் பண்ணிட்டு அதை வந்து 7 டைம் விற்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சேம் உங்களுக்கு 5 டைமும் 7 டைமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால இதை யாரும் வாங்க வேண்டாம். புரியுதா? புரியுது. இப்போ நான் வந்து ஒன்று முடிச்சிட்டேன்னா நீங்க வந்து புரியுது அந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா நான் நெக்ஸ்ட் டாபிக் போவேன். ஓகேவா? அக்கா இது கேட்கும்போது என்னன்னு கேட்கணும்? 5 டைம் ஃபில்டர்னு கேட்கணுமா? கண்டிப்பா 5 டைம் ஃபில்டர்னு கேட்கணும். ஏன் 5 டைம் கேட்கணும்னா அப்பதான் அவங்களுக்கு புரியும். அவங்க வந்து நிறைய லிஸ்ட் வச்சிருப்பாங்க. 5 டைம், 3 டைம், 8 டைம் கூட வச்சிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. புரியுதா? மேபி வச்சிருக்கலாம். எனக்கு தெரியல வச்சிருக்காங்களான்னு. ஆனா நீங்க கண்டிப்பா வாங்கணும்னா 5 டைம் தான் வாங்கணும். இப்போ வந்து ஹென்னா ஷாப்னு இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா ஷாப்ல போய் வாங்கலாம். இப்போ நிறைய லொகேஷன்ல அந்த மாதிரி இல்ல. குறிப்பிட்ட லொகேஷன்ல மட்டும் தான் இருக்கு. அதனால நீங்க வந்து மேக்ஸிமம் இல்லாதவங்க ஆன்லைன்ல வாங்கிக்கோங்க. இருக்கிறவங்க ஷாப்ல போய் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி லிஸ்ட் போட்டு கேளுங்க. ஃபர்ஸ்ட் BAQ1 கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து 5 டைம் ஃபில்டரான்னு கேளுங்க. நெக்ஸ்ட் நான் சொல்றேன் என்ன ஹென்னா பவுடர் எப்படி எப்படி கேட்கணும்னு அதுபடி நீங்க கேட்டு வாங்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அந்த மாதிரிலாம் வாங்கிடாதீங்க. கண்டிப்பா அது ஃபேக்கா தான் இருக்கும். உங்களுக்கு நிறைய சிஸ்டர் வாங்குறது சிஸ்டர் ஹென்னா லீவ்ஸ் 100% இருக்க மாதிரி பவுடர்லாம் நீங்க எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா நான் எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நான் வந்து ராஜஸ்தான்ல தான் வாங்குறேன். இப்போ நான் வாங்குறது வந்து டைரக்ட்டா ராஜஸ்தான்ல இருந்து தான் பை பண்றேன். எனக்கு அது வரதுக்கே 10 நாள் ஆகும். இப்போ நான் வந்து Instagramல பார்த்து தான் நான் அந்த பேஜ வந்து சூஸ் பண்ணேன். நான் சொல்லியிருந்தேன்ல நேத்து எப்படி ஒரு பேஜ் சூஸ் பண்ணணும்னு. இப்போ நெறைய பேர் அதுல இல்ல. நான் சொல்றேன் எப்படின்னு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட ஹைலைட் செக் பண்ணுங்க. புரியுதா? எப்போதுமே ஒரு பேஜ் பார்க்கும்போது அவங்களோட ஹைலைட் செக் பண்ணுங்க. அந்த ஹைலைட்ஸ்ல
அவங்களோட கஸ்டமர் ரிவ்யூ பாருங்க எப்படி இருக்குன்னு. கஸ்டமர் ரிவ்யூ பார்த்துட்டு அவங்களோட ஸ்டோரிஸ ஸ்க்ரோல் பண்ணுங்க. சாரி, ரீல்ஸ ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. அவங்களோட பேஸ்ட்டோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரிலாம் செக் பண்ணுங்க. உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இது நல்லா இருக்கு அப்படின்னு. இப்போ நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது பேஸ்ட் வந்து நான் இன்னைக்கு எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி தரேன். அது மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த நாலேஜ ஃபர்ஸ்ட் நல்லா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? புரியுதா நான் இப்ப சொல்றதெல்லாம்? ம். நெக்ஸ்ட் வந்து ஹென்னா பவுடரோட வெரைட்டி பார்க்க போறோம். இப்போ இந்த ஹென்னா பவுடருக்கு வந்து மொத்தம் 2 வெரைட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் வெரைட்டி என்னன்னா ஸ்ட்ரிங்கி ஹென்னா பவுடர். நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்ட்ரிங்கி ஹென்னா பவுடர். கிளியரா இல்லையா? ஒரே நிமிஷம். நான் தான் வீடியோ கட் பண்ணிருக்கேன். யாரும் பயப்படாதீங்க. ஓகேவா? இப்போ ஓகேவான்னு பாருங்க. ஹென்னா பவுடரோட வெரைட்டி மொத்தம் 2 டைப். ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து ஸ்டிங்கி ஹென்னா பவுடர். ஓகேவா? செகண்ட் ஒன்னு வந்து கிரீமி ஹென்னா பவுடர். கிரீமி ஹென்னா பவுடர். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கி ஹென்னா பவுடருக்கும் கிரீமி ஹென்னா பவுடருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்க்க போறோம். ஸ்ட்ரிங்கி ஹென்னா பவுடர்னா அந்த ஃப்ளோ உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ ஒரு மெஹந்தி கோன் வந்து நீங்க போடுறீங்கன்னா அதோட ஃப்ளோ நல்லா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு போடுறதுக்கு விருப்பம் இருக்கும். இப்போ அதுவே ஒரு மாதிரி ஸ்டெக் ஆகி ஒரு மாதிரி உங்களால ப்ரெஸ் பண்ண முடியாம நீங்க ஒரு ஹென்னா பேஸ்ட் போடுறதுக்கும் ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட் நீங்க போடுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ அந்த ஸ்மூத்தான ஹென்னா பவுடர் கிடைக்கணும், அந்த பேஸ்ட் வந்து ஸ்மூத்தா இருக்கணும்னா அதுக்கு நீங்க ஹென்னா, அதாவது ஸ்ட்ரிங்கி ஹென்னா பவுடர் மட்டும் தான் நீங்க வாங்கணும். புரியுதா? இப்போ உங்களுக்கு ஃப்ளோ கரெக்டா இருக்கணும்னா நீங்க கண்டிப்பா ஸ்டிங்கி ஹென்னா பவுடர் தான் வாங்கணும். ஏன் கிரீமி வாங்கக்கூடாதுன்னா, இப்போ நீங்க ஒரு கிரீம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிரீம் எடுத்துக்கோங்க. கிரீமோட பேஸ் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி எப்படி சொல்றது? அதுல ஒரு அந்த ஸ்டிங்கினா நூல் மாதிரி வரும். இப்போ நீங்க நிறைய வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஹென்னா பேஸ்ட மிக்ஸ் பண்ணிட்டு அவங்க ஸ்பாச்சுலால தூக்கும்போது தூக்கி அந்த ஃப்ளோ பண்ணும்போது எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி ரிப்பன் மாதிரி விழுகுமா? புரியல சிஸ்டர். கேக்குதா ஆடியோ? இப்போ நான் சொன்னது புரிஞ்சுச்சா? இப்போ நிறைய வீடியோஸ்ல பாத்துருந்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்ல பாத்துருந்தீங்கன்னா அந்த ஹென்னா அந்த பேஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அவங்க ஃப்ளோ பண்ணும்போது அது அழகா விழுகுதா? அது பேரு நம்ம ஸ்டிங்கி ஹென்னா பவுடர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ கிரீமினா இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க யூஸ் பண்ற கிரீம பாத்துக்கோங்க. அத நீங்க எடுத்துட்டு விட்டா எப்படி இருக்கும்? சும்மா கீழ சும்மா ஃப்ளோவா அழுகுற மாதிரி தானே இருக்கும். அதுல அந்த ஃப்ளோ கிடைக்காது. அதனால நீங்க கண்டிப்பா இத வாங்கவே கூடாது. ஓகேவா? எப்போதுமே ஸ்டிங்கி ஹென்னா பவுடர் மட்டும் தான் வாங்கணும். புரியுதா? அது நான் சொல்றேன் நெக்ஸ்ட். இப்போ வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு கிடைக்கிற ஹென்னா பவுடர் வந்து நம்ம ஸ்டிங்கி ஹென்னா பவுடர்னு சொல்லுவோம். அத வந்து நியூ கிராப் பவுடர்னு சொல்லுவோம். புரியுதா? இதுவே ஓல்டு பவுடர நாம வந்து கிரீமி ஹென்னா பவுடர்னு சொல்லுவோம். இப்போ ஸ்டிங்கியா இருக்க ஹென்னா பவுடர் நாளடைவுல என்ன ஆகும்? கிரீமியா ஆக்கிரும் அதுவே.
அதுதான் நம்ம கிரீமி ஹென்னா பவுடர்னு சொல்லுவோம். இப்போ இதுக்குள்ள லைஃப் டைம் எவ்வளவுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஹென்னா பவுடருக்கு லைஃப் டைம்னு ஒண்ணு இருக்கு. அது எவ்வளவுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஹென்னா பவுடருக்கு லைஃப் டைம்ங்கிறது வந்து 1.5 வருஷத்துல இருந்து 2 வருஷம். இப்போ நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிற ஹென்னா பவுடர் நம்ம ஸ்டிங்கின்னு சொல்லுவோம். இதுவே 2 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ஹென்னா பவுடர் ஆட்டோமேட்டிக்கா கிரீமியா ஆகிரும். புரியுதா? அத வந்து ஒரு எக்ஸ்பீரியர் அதாவது அந்த டேட் முடிஞ்ச பவுடர்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து நிறைய பேர் புரியல சிஸ்டர். எனக்கு இங்க டவர் இல்ல. இன்னைக்கு என்னமோ டவர் இல்ல. சோ அதனால அப்படி தெரியுது. ஆடியோ கிளியரா இருக்குல்ல? ம். இப்போ எனக்கு ஓகேவா இருக்க மாதிரி இருக்கு. ஒன்றரை வருஷத்துல இருந்து 2 வருஷம். ஓகேவா? இப்போ இந்த 1.5 வருஷம் 2 வருஷம்ங்கிறது வந்து நீங்க கரெக்டா அந்த ஹென்னா பவுடரை வந்து கரெக்டா ஸ்டோர் பண்ண மட்டும்தான் இந்த வருஷம் இருக்கும். இப்ப நான் சொன்ன இயர் வரைக்கும் இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 1 வீக்லயே அந்த ஹென்னா பவுடர் கெட்டு போயிடும். எப்படி ஸ்டோர் பண்ணணும்னா ஒரு ஹென்னா பவுடரை ஒரு ஏர் டைட்டனான கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதுல நான் இப்ப கொடுத்துருக்கேன்ல அந்த ஹென்னா பவுடர் வந்து எந்த பாக்கெட்ல இருக்கோ அதே பாக்கெட்ல வச்சு அதை நல்லா சீல் பண்ணிருங்க. செலோ டேப் வச்சோ இல்ல அதுல இருக்க சீலை வச்சோ நல்லா சீல் பண்ணிருங்க. பண்ணிட்டு அந்த கண்டெய்னர்ல நல்லா நல்லா டைட்டா இருக்க மூடியில வச்சு நீங்க மூடி ஸ்டோர் பண்ணணும். புரியுதா? இப்படி வச்சா மட்டும்தான் உங்க ஹென்னா பவுடர் இவ்வளவு நாளைக்காவது தாங்கும். டவுட் இருக்கா இதுல ஏதாவது? புரியல சிஸ்டர். இப்போ இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வந்து இப்போ பிகினரா இருக்கீங்க. எடுத்த உடனே 500 கிராம் 1 கேஜி இப்படி நீங்க வாங்கக்கூடாது. ஸ்டார்டிங் வந்து ஒரு 100 கிராம் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் வாங்கி அதை யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? இப்படிதான் யூஸ் பண்ணணும். இன்னொன்னு வந்து ஏதோ ஒரு பேஜ்ல இருந்து நீங்க வாங்குறீங்கன்னா அவங்களோட சாம்பிள் பீஸை ஃபர்ஸ்ட் வாங்குங்க. சாம்பிள்னா அவங்களோட ஸ்டார்டிங் இவ்வளவுதான் நான் சேல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க லிஸ்ட் போட்டு வச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங் இவ்வளவுதான் வாங்கணும் அப்படின்னு. அதை ஃபர்ஸ்ட் வாங்கி அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி பாருங்க. அது எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள கண்டினியூவா வாங்குங்க. மாத்தாதீங்க. இன்னொன்னு வந்து ஆள் மாத்திக்கிட்டே இருக்காதீங்க. உங்களுக்கு ஒரு இடம் செட் ஆயிடுச்சுன்னா அதே இடத்த பிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல எதுவும் டவுட் இருக்கா? இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து ஈக்லிட்டிப்ஸ் ஆயில், சாரி எசென்ஷியல் ஆயில். ஓகேவா? எசென்ஷியல் ஆயில்னா நம்ம யூஸ் பண்ற ஆயிலோட நேம் வந்து நம்ம மொத்தமா எசென்ஷியல் ஆயில்னு சொல்லுவோம். இந்த எசென்ஷியல் ஆயிலே நிறைய டைப் இருக்கு. அததான் நம்ம இப்ப பார்க்க போறோம். உங்களுக்கு நான் கொடுத்திருக்க ஆயில் நேம் வந்து ஈக்லிட்டிப்ஸ். புரியுதா? அத வந்து ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஓபன் பண்ணி ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஸ்மெல் பண்ணி பாத்தீங்களா? அதோட ஸ்மெல் எப்படி இருக்கு? ஒரு தைல வாடை இருக்குதா? அது வந்து தைலம் இல்ல. ஆரஸ்வதி தெரியுமா நிறைய பேருக்கு? எல்லாருக்கும் ஆரஸ்வதி தெரியுமா? ஆரஸ்வதியில இருந்து வர ஆயில் நேம வந்து நம்ம ஈக்லிட்டிப்ஸ்னு சொல்லுவோம்.
இந்த ஆயில் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டெயின் வரும். இப்போ உங்களுக்கு மேஜரா ஸ்டெயின் வர்றதுக்கு ரீசன் வந்து நீங்க யூஸ் பண்ற ஆயில். புரியுதா? புரியல சிஸ்டர்? யாரோ ஏதோ சொல்றீங்க, புரியல எனக்கு. எல்லாரும் ஓபன் பண்ணி ஸ்மெல் பண்ணிட்டீங்களா? அது பேர் நம்ம ஈக்லிப்டிப்ஸ்னு சொல்லுவோம். புரியுதா? இப்போ நான் எந்த ஆயில் யூஸ் பண்றேன்னா ஈக்லிப்டிப்ஸ் தான் யூஸ் பண்றேன். அதை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏன் நான் இந்த ஆயில் மட்டும் யூஸ் பண்றேன்னா எனக்கு வந்து இந்த ஆயில் ரொம்ப செட் ஆயிடுச்சு. நான் ஆரம்பத்துல இருந்து நான் மெஹந்தி எப்போ கத்துக்கிட்டுல இருந்து மிக்ஸாலஜி எப்போ கத்துக்கிட்டுல இருந்து எனக்கு இந்த ஆயில் செட் ஆயிடுச்சு. நான் வந்து சேல் பண்றதா இருக்கட்டும், பிரைடுக்கு யூஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சேம் இதே ஆயில் மட்டும் தான் நான் யூஸ் பண்றேன். ஏன்னா எனக்கு இது வந்து அடாப்ட் ஆயிடுச்சு. எப்படி சொல்றது, அதோட ஸ்டெயினா இருக்கட்டும், அதோட ஸ்டேவா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு இந்த ஆயில்ல வந்து ப்ராப்பரா இருந்துச்சு. இப்போ நீங்க ஒரு இடத்துல வாங்க போறீங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து நான் சொன்ன மாதிரி சாம்பிள் பீஸ் வாங்குங்க. வாங்கி அதை நான் எப்படி மிக்ஸாலஜி சொல்லித்தரேன், ஃபுல்லா டீட்டெயிலா சொல்லித்தரேன். அதே மாதிரி நீங்க மிக்ஸ் பண்ணி சாம்பிளா கொஞ்சமா மிக்ஸ் பண்ணணும். எடுத்த உடனே நிறைய மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஸ்மால் அமௌண்டா மிக்ஸ் பண்ணி அதை வந்து யாருக்கோ போட்டு பாருங்க. அதோட ஸ்டே எப்படி இருக்குன்னு பாருங்க. அதோட ஸ்டெயின் எப்படி இருக்குன்னு பாருங்க. அது எவ்வளவு நாளைக்கு தாங்குதுன்னு பாருங்க. அந்த ஸ்டெயின் வந்து எவ்வளவு நாளைக்கு இருக்குதுன்னு பாருங்க. இதெல்லாம் நீங்க செக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆயில் வந்து நல்ல ஆயிலா கெட்ட ஆயிலா ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். இப்படிதான் ஒரு ஆயிலை செக் பண்ணணும். இன்னொன்னு, நீங்க வாங்குற ஆயில் வந்து பியூரா இல்லையான்னு செக் பண்றதுக்கு ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். சேம் நான் வந்து இதுவும் நான் அதாவது ராஜஸ்தான்ல தான் வாங்குறேன். இப்போ வந்து இந்த ஆயிலை வந்து நம்ம எப்படி வந்து டெஸ்ட் பண்றது, இது வந்து ஒரிஜினலா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். எப்போதுமே ஒரு ஆயிலை வந்து ஷேக் பண்ணணும். ஷேக் பண்ணி அதோட பபிள்ஸ் இருக்குல்ல, அந்த பபிள்ஸ் வந்து நம்ம சொடக்க போறதுக்குள்ளேயும் காணாம போயிடணும். இப்ப தெரியுதா நான் பண்றது? இப்ப பாத்தீங்கன்னா அது சொடக்க போறதுக்குள்ளேயும் காணாம போயிடுச்சு. இப்போ இதுவே நான் வந்து ஒரு மட்டமான ஆயில் வாங்கியிருந்தேன்னா கண்டிப்பா அந்த பபிள்ஸ் வந்து போயிருக்காது. அதோட குவாலிட்டி நல்லா இல்லைன்னா அந்த பபிள்ஸ் வந்து மறையாது. அதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆயில் வந்து வேற ஏதோ இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். இதுல எதுவும் டவுட் இருக்கா? புரியல சிஸ்டர்? கேட்கல எனக்கு. ஆயில் வந்து எவ்வளவு நாள் வேணா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிலுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் கிடையாது. ஆயிலுக்கு வந்து என்னன்னா நீங்க ஒரு இருட்டான இடத்துல வைங்க ஆயில. ஏன்னா ஆயில வந்து எவாப்ரேட் ஆகுற ஒரு இது இருக்கு. வெளிச்சத்துல இருந்துச்சுன்னா அது வந்து எவாப்ரேட் ஆகும் சொல்லுவாங்க. அதனால நீங்க ஒரு இருட்டான இடத்துல வைங்க. ஆமா, கண்டிப்பா 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 அதுவும் எவாப்ரேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிடக்கூடாது. இன்னொன்னு, எடுத்து ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வைக்க கூடாது. இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் பண்ணுவீங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. புரியுதா? இப்படிலாம் யாரும் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட் இந்த ஆயிலோட டைப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். டீ ட்ரீ ஆயில், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்லித்தரேன். நம்ம எது யூஸ் பண்ண போறோம்? ஈக்லிப்டிப்ஸ். நான் இப்போ வரைக்கும் இதுதான் யூஸ் பண்றேன். நானும் உங்களை வந்து இதுதான் யூஸ் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பாருங்க. எல்லா ஆயிலுமே டெஸ்ட் பண்ணி பாருங்க வாங்கி. இதுல எந்த ஆயில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த ஆயில நீங்க உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏத்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இல்ல எனக்கு இந்த ஆயிலே செட் ஆயிடுச்சுன்னா நீங்க இதையே கண்டினியூவா யூஸ் பண்ணுங்க. டீ ட்ரீ ஆயில், டீ ட்ரீனா தேயிலை இருக்குல்ல, டீ தயாரிப்பாங்கல்ல அந்த ஆயில், அதாவது அந்த இலையில இருந்து தயாரிக்கிற ஆயில். நெக்ஸ்ட் வந்து லாவெண்டர் ஆயில். லாவெண்டர்னா அந்த லாவெண்டர் பூ இருக்குல்ல,
அதுல இருந்து வர ஆயில். நெக்ஸ்ட் வந்து க்ளோவ் ஆயில். க்ளோவ்னா கிராம்பு இருக்குல்ல, கிராம்புல இருந்து வர ஆயில். இப்போ இந்த 4 ஆயிலுமே நம்ம தமிழ்நாட்டுல யூஸ் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுல இந்த ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த 4 ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்றவங்க இருக்காங்க. இந்த ஆயில தனியா யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஏன் இந்த 4 ஆயில் மட்டும் யூஸ் பண்றாங்கன்னா, இந்த ஆயில்ல பீல் ஆஃப் ப்ராப்ளம்னு ஒண்ணு இருக்காது. பீல் ஆஃப் ப்ராப்ளம் இருக்காது. ஏன் இந்த பீல் ஆஃப் ப்ராப்ளம் இருக்காதுன்னா, இதெல்லாம் பியூரான ஆயில். இப்போ நீங்க கடையில வாங்குறீங்கல்ல ஒரு கோன், சிங்க் கோன்னு வச்சுக்கோங்களேன். அத வந்து நீங்க போட்டு ஒரு 2 நாள்ல என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? உறிஞ்சிட்டு வருமா? கரெக்ட்டா உறிஞ்சிட்டு வருமா? அப்படி இந்த ஆயில்ல வராது. இது என்ன ஆகும்னா, உங்களுக்கு ரிமூவ் ஆகுறதுக்கே ஒரு 10 டேஸ் டைம் எடுத்துக்கும். 10 டேஸ் என்ன பண்ணும்னா, கொஞ்சமா ஃபேட் ஆகும். கலர் கொஞ்சம் கொஞ்சமா மறையும். உங்களுக்கு உரியாது. புரியுதா? அதனால தான் நம்ம இந்த ஆயில யூஸ் பண்றோம். இப்போ நார்த் சைடுலலாம் இப்போ நம்ம பார்க்க போற ஆயில யூஸ் பண்ணுவாங்க. நான் என்னென்ன ஆயில்னு எழுதுறேன். நீங்க அத பாருங்க. லாவெண்டர் பூ இருக்குல்ல, அதாவது அது வயலட் கலர்ல இருக்கும். நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. அந்த பூல இருந்து தயாரிக்கிற ஆயில். லாவெண்டர் மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, அதோட ஸ்மெல்லுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதோட ஸ்மெல் கொஞ்சம் நல்லா இருக்கும். சில பேருக்கு பிடிக்கும். அதனால அந்த ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. அதுலயும் நல்ல ஸ்டெயின் கிடைக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு ஈக்லிட்டிஸ் மாரி இல்ல. நெக்ஸ்ட் வந்து ஸ்காட்ச் புட் ஆயில். இது ஒரு டைப் ஆஃப் ஆயில். சம்திங் எதுலயோ தயாரிக்கிறாங்க போல. எனக்கு அவ்வளவா இந்த ஆயில் பத்தி தெரியல. ஏன்னா நான் இது யூஸ் பண்ணது இல்ல. நெக்ஸ்ட் வந்து பிரைடல் பிளெண்ட் ஆயில். மெஹந்தி மிக்ஸ் ஆயில். நெக்ஸ்ட் வந்து ரெட் ஆயில். இப்போ இந்த ஆயில்ல எல்லாம் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னேன்? பீல் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கும். பீல் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கும். ஃபுல்லாவே இதுல பீல் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கும். அதனால இந்த ஆயில கம்ப்ளீட்டா நீங்க யூஸ் பண்ணவே கூடாது. இது மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும். இந்த 4 மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதுல இருக்க எதுவுமே நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, இதுல பீல் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். புரியுதா? இது வந்து உங்களுக்கு 2 நாள்லயே கண்டிப்பா ரிமூவ் ஆயிரும். இப்போ வந்து ஷாப்ல சிங்க் ஒன்று இருக்குல்ல, அதுலலாம் கண்டிப்பா இந்த பிரைடல் ஆயில், இல்லாட்டி இந்த மெஹந்தி மிக்ஸ் ஆயில் இது 2ல ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் இதெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா நார்த் சைடுல, இதெல்லாம் ரொம்ப சீப்பா கிடைக்கும். ரொம்ப சீப்பா கிடைக்கும். இப்போ இந்த ஆயிலோட ரேஞ்ச் என்னன்னா, கண்டிப்பா ஒரு 1500 to 2000 இருக்கும். நான் பிரைஸ் சொல்றேன். இதோட பிரைஸ்லாம் சொல்றேன். 1 லிட்டர் 1 லிட்டரோட பிரைஸ் வந்து 1500 to 2000 இருக்கும். இப்போ இந்த ஆயில்ல வந்து 1 லிட்டர் ஆயிலே வந்து உங்களுக்கு வந்து 700 இல்லாட்டி 500 to 700 தான் இருக்குமே. அப்போ நார்த் சைட்லலாம் இதை தான் சூஸ் பண்ணுவாங்க. புரியுதா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் சொல்றேன்.
முன்னாடி நீங்க எதுல இருந்து ஜாயின் பண்ணீங்க? விழுந்துக்கலாம். எழுதிட்டீங்களா எல்லாரும்? ஓகே, ஓகே. டவுட்லாம் எதுவும் இல்லல்ல? ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்களா ஆயில? இருக்கிறவங்க? ஓகே. புரியுதுல? இப்ப எந்தெந்த ஆயில் வாங்குறது, எது எது யூஸ் பண்றது, அதெல்லாம் புரியுதுல்ல உங்களுக்கு? இதுல எதுவும் டவுட்லாம் இல்லல்ல? நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து உங்களுக்கு நான் ஷீட் மாதிரி ஒரு 2 ஷீட் குடுத்துருப்பேன். அந்த ஷீட்டோட வெரைட்டீஸ் பார்க்க போறோம். ஓகேவா? அந்த ஷீட்டோட மொத்தமா அந்த வெரைட்டியோட நேம வந்து நம்ம செலோஃபோன் ஷீட்ன்னு சொல்லுவோம். செலோஃபோன் ஷீட். இது என்ன சொல்லுவோம்னா செலோஃபோன் ஷீட்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஷீட். டிரான்ஸ்பரண்ட் ஷீட். டிரான்ஸ்பரண்ட் ஷீட்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷீட் வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டீரியல் இல்லாதவங்களுக்கு நான் சொல்றேன், காட்டுறேன். இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கும், கண்ணாடி மாதிரி இருக்கும். வெறும் பிரிண்ட் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும். தெரியுதா? இது பேரு நம்ம செலோஃபோன் ஷீட்ன்னு சொல்லுவோம். அது சாரி டிரான்ஸ்பரண்ட் ஷீட்ன்னு சொல்லுவோம். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிரான்ஸ்பரண்ட் ஷீட். இந்த பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பேர் சொல்லி தான் நீங்க வாங்க முடியும் ஒரு ஒரு ப்ராடக்ட்டும். இன்னொன்னு வந்து சொல்றேன் அது என்னன்னு. ஃபர்ஸ்ட் இதோட நேம் வந்து டிரான்ஸ்பரண்ட், கண்ணாடி மாதிரி இருக்கும். தெரியுதா? பிரிண்ட் மட்டும் தான் இருக்கும், கண்ணாடி மாதிரி இருக்கும். இது பேர் டிரான்ஸ்பரண்ட். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஷீட் வந்து ஃப்ரோசன் ஷீட். நெக்ஸ்ட் ஃப்ரோசன். ஃப்ரோசன்னா ஒண்ணும் இல்ல, இன்னொரு ஷீட் கொடுத்துருக்கேன்ல உங்களுக்கு, வெறும் பிரிண்டா இருக்கும். இப்படி இருக்கும். நிறைய பேருக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்கும். ஆனா அது வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும். டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டோட கொஞ்சம் திக்கா இருக்கும். அது பேரு நம்ம ஃப்ரோசன் ஷீட்னு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து இந்த ஃப்ரோசன் ஷீட் எப்படி இருக்கும்னா, ஒரு சைடு வந்து நல்லா ஷைனிங்கா இருக்கும், இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் மேட் ஃபினிஷா இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு சைடு நல்லா ஷைனிங்கா இருக்கும், இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் மேட் ஃபினிஷா இருக்கும். புரியுதா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் வந்து மெட்டாலிக் ஷீட். சொல்லுங்க. கண்டிப்பா தேவையில்ல. இப்போ வந்து உங்களுக்கு நீங்க பிகினரா இருக்கும்போது கண்டிப்பா நீங்க டிரான்ஸ்பரண்ட் யூஸ் பண்ணுங்க. டிரான்ஸ்பரண்ட் ஷீட் இருக்குல்ல, கண்ணாடி மாதிரி இருக்கும் சொன்னேன்ல, அந்த ஷீட் யூஸ் பண்ணுங்க. ஏன் அந்த ஷீட் யூஸ் பண்றோம்னா, உங்களுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். இப்போ வந்து ஃப்ரோசன் ஷீட்னா உங்களுக்கு கொஞ்சம் கனமா இருக்கும். இப்ப பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். புரியுதா என்ன சொல்றேன்னு? அதனால நீங்க பிகினரா இருக்கும்போது இது ப்ரிஃபர் பண்ணுங்க. கொஞ்சம் நான் இப்போ நான் எது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் வந்து ஃப்ரோசன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
எனக்கு வந்து இந்த ஃப்ரோசன் வந்து இப்போ கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் வந்து பிகினரா இருக்கும்போது கண்டிப்பா நான் டிரான்ஸ்பரண்ட் தான் யூஸ் பண்ணேன். ஓகேவா? ஓகே சிஸ்டர். ஆ. நெக்ஸ்ட் வந்து மெட்டாலிக் ஷீட். மெட்டாலிக்னா ஒண்ணும் இல்ல. நான் உங்களுக்கு தரல. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஷீட். ஓகேவா? மெட்டாலிக்ங்கிறது வந்து சேம் ஃப்ரோசன் மாரி தான் இருக்கும். ஃப்ரோசன் ஷீட் எப்படி இருந்துச்சு? ஒரு சைடு வந்து ஷைனிங்காவும், இன்னொரு சைடு மேட் ஃபினிஷாவும் இருந்துச்சா? அதே மாதிரி சேம் கான்செப்ட் தான். ஆனா அதுல வந்து உங்களுக்கு வந்து கிளிட்டர் இருக்குல்ல, கிளிட்டர் மாதிரி இருக்கும். பிரிண்ட் எதுவும் இல்லாம கிளிட்டர் மாதிரி இருக்கும். கிளிட்டர் ஷீட் எப்படி இருக்கும் உங்களுக்கு? நல்லா ஜிகு ஜிகுன்னு அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அது வந்து ஒரு மாதிரி ஃபுல்லா சில்வரு நெறைய கலர் இருக்கு அதுல. சில்வர் இருக்கு, கோல்டன் இருக்கு, பிளாக் கூட இருக்கு அதுலலாம். கேக்கல. அது இல்ல. கிஃப்ட் ராப் பண்றது இல்ல. கிஃப்ட் ராப் பண்றது வந்து நம்ம வந்து சில்வர் ஷீட்ன்னு சொல்லுவோம். சில்வர் ஷீட்னா உங்களுக்கு ஒரு சைடு வந்து அ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள்க்கு லேஸ் பாக்கெட் எடுத்துக்கோங்க. உள்ள எப்படி சில்வரா இருக்கு. வெளியில வந்து பிரிண்ட் இருக்கா? சேம் அதே கான்செப்ட்ல தான் உங்களுக்கு வந்து சில்வர் ஷீட் இருக்கும். இப்போ சில்வர் ஷீட்லாம் நமக்கு தேவையில்லாத ஒண்ணு. ஏன் நான் தேவையில்லன்னு சொல்றேன்னா, இதெல்லாம் வந்து கோன் மட்டும் சேல் பண்றவங்க இருக்காங்கல்ல. புரியுதா நான் சொல்றது? கோன் மட்டும் சேல் பண்ணுவாங்கல்ல. அவங்கலாம் கஸ்டமர அட்ராக்ட் பண்றதுக்காக இத யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து அப்படி யூஸ் பண்ண போறது இல்ல. நமக்கு வந்து நார்மலா இந்த 2 ஷீட் இருந்தாலே போதும். ஓகேவா? நீங்க யூஸ் பண்றதா இருந்தா இந்த 2 ஷீட் யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் காசு பிடிச்ச தெண்டம். இதெல்லாம் ஒரு 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 ஷீட்டும் ₹10 ₹15 கூட இருக்கும். 10 to 15 ரூபீஸ் கூட ஆகும். நமக்கு அது தேவையில்ல. நம்ம விக்க போற ஃபோனே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஃபோனா தான் நம்ம விப்போம். ஸ்டார்ட்டிங்ல பிகினரா இருக்கும்போது. அப்படி இருக்கும்போது நம்ம இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணோம்னா, நமக்கு தான் லாஸ் ஆகும். அதனால இதெல்லாம் பிரிஃபர் பண்ணாதீங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரன்ட் ஷீட் ஒரு ₹5 ஆகும். இது வந்து ஒரு ₹5 ஆகும். இது வந்து ஒரு 8 அந்த ரேஞ்ச்குள்ள இருக்கும். ஆ. கண்டிப்பா ஷாப்ல இருக்காது. ஹென்னா ஸ்டோர்ஸ்ல மட்டும் தான் இருக்கும். நெறைய விஷயம் வந்து ஷாப்ல இருக்காது. புரியல சிஸ்டர்? அதாவது மீட்டர் தெரியல எனக்கு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஷீட் எடுத்தீங்கன்னா, அந்த ஷீட்ட கட் பண்ணும்போது நமக்கு 16 ஷீட் கிடைக்கும். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. 16 கோன் செய்யலாம் அந்த ஷீட்ல. ஒரு ஷீட்ல மட்டும் நம்ம 16 கோன் செய்யலாம். இப்ப 16னா நீங்க வந்து நமக்கு தானே லாபம். ஒரு ஷீட் ₹5 நமக்கு தானே லாபம் அது. 16 கோன் செய்யலாம் நீ. எந்த ஷீட் எடுத்தாலுமே சேம் இதே தான். உங்களுக்கு வந்து 16 கோன் செய்யலாம் ஒரு ஷீட்ல. மெஷர்மென்ட்லாம் எதுவும் இல்ல. நான் வந்து எப்படி மடிச்சு உங்களுக்கு கட் பண்றதுன்னு சொல்லி தரேன். இன்னும் நம்ம டீட்டெயிலா பார்க்க வேண்டியது நெறைய இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ப்ராடக்ட் நாலேட்ஜ் தான் பார்த்துட்டு இருக்கோம். மிக்ஸாலஜியோட ப்ராடக்ட் நாலேட்ஜ். ஓகேவா? இன்னொன்னு வந்து ஹென்னா பவுடர் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ப்ரவுன் கலர்ல ஆகிரும். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுதி கூட வச்சுக்கோங்க. ஒரு ஹென்னா பவுடர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? ப்ரவுன் கலர்ல ஆகும். ப்ரவுன் ஆயிடுச்சுன்னா, அது வந்து கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம அத யூஸ் பண்ண முடியாது. இன்னொன்னு கிரீமி ஹென்னா பவுடர்ன்னு சொன்னேன்ல, சேம் அதே மாரி ப்ரவுன் கலர்ல தான் இருக்கும். ஆ. இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா, பிகினரா இருக்கும்போது, நானும் அப்படிதான் நெனச்சேன். இப்போ வந்து எக்ஸ்பைரி ஆயிருந்த பவுடர வந்து நம்ம பிராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்ன்னு சொல்லி, நான் தனியாவே வாங்குனேன். கிரீமி ஹென்னா பவுடர்ன்னு சொல்லி ஒரு 500 கிராம் வாங்குனேன். வாங்கி நான் குப்பையில தான் போட்டேன். சுத்தமா வேஸ்ட்டு. அதுல ஃப்ளோவே இருக்காது. கண்டிப்பா அதெல்லாம் வாங்கிராதீங்க. கிரீமிங்கிறது வந்து
எனக்கு தெரிஞ்சு இந்த ஹேர்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா, அது கெட்டு போன பவுடர். அது கையில யூஸ் பண்ண முடியாது. கையில யூஸ் பண்ணாலும் நமக்கு ஸ்டெயின் வராது. ஸ்டெயினுக்காக தான் நம்ம வந்து சூஸ் பண்றோம் ஒரு கரெக்ட்டான ஹென்னா பவுடரு. எனக்கு தெரிஞ்சு அத வந்து கண்டிப்பா ஒரு ஹேருக்கு யூஸ் பண்றது ப்ராடக்ட்டோட சேர்த்துருவாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த ப்ரவுன் ஹென்னான்னு தனியா சேல் பண்றாங்க. நான் கூட எழுதியிருப்பேனே உங்களுக்கு தனியா லிஸ்ட்ல. ப்ரவுன் ஹென்னா. அதுல கூட ஆட் பண்ணியிருப்பாங்க. புரியுதா? இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பின் குடுத்திருந்தேன்ல உங்களுக்கு. அந்த பின் பாருங்க எல்லாருமே. ஷீட்ல வந்து இந்த வெரைட்டி தான் இருக்கு. 4 வெரைட்டி தான் இருக்கு. நமக்கு 4ல 2 வெரைட்டி தான் ரொம்ப முக்கியமானது. நான் இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். எழுதாதவங்க நீங்க பார்த்து எழுதிக்கோங்க. எப்போ எப்போ உங்களுக்கு மிக்ஸாலஜி கிளாஸ் மறக்குதோ, இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். ம். புரியல? யாரோ ஏதோ சொல்றீங்கன்னு நெனைக்கிறேன். கேட்கல சிஸ்டர். ரொம்ப மைல்டா கேக்குது எனக்கு. நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப மைல்டா கேக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பின்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? பின்ஸ்ல மொத்தம் 3 டைப் இருக்கு. முக்கியமான டைப் மட்டும் சொல்றேன். முக்கியமானதுல 2 டைப் தான் இருக்கு. ஒரு டைப் வந்து சும்மா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக குடுத்துருக்கேன். மொத்தம் 3 பின் குடுத்துருப்பேன். அதுல ஒண்ணு வந்து பிளாஸ்டிக் கிரீன் கலர் பின். செகண்ட் ஒண்ணு வந்து கோல்டன். புரியல. இப்போ ஓகேவா? கோல்டன் பின்னு. மூணாவது ஒண்ணு வந்து பிளாக் கலர்ல ஒரு பின் இருக்கா? அந்த பின். இப்போ இந்த பின்னோட நேம்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து நான் சொன்னது வந்து அதோட வெளி தோற்றத்த வச்சு இந்த பேர் வச்சிருக்கேன். இப்போ அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கும்ல, அந்த பேர தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்படி கேட்டு தான் நீங்க வாங்கணும். இப்ப நான் சொல்லப் போற பேர வச்சு தான் நீங்க வாங்கணும். ஓகேவா? இப்ப கோல்டன் பின்னுக்கு வந்து நம்ம 0.5 mm சொல்லுவோம். இப்போ பிளாக் கலர் சொன்னேன்ல, அந்த பின்னுக்கு வந்து நம்ம 0.38 mm இப்படி சொல்லுவோம். இந்த பிளாஸ்டிக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 0.7 mm சொல்லுவோம். இந்த பிளாஸ்டிக் பின் நீங்க எதுல பார்த்திருக்கீங்க? யாராவது சொல்லுங்க பாப்போம். கரெக்ட். அந்த பொண்ணுலாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? திக்னஸா இருக்குமா? ஸ்டெயின்காக சொல்லல. அந்த டிப் சைஸ் சொல்றேன். டிப் எப்படி இருக்கும்? பெருசா இருக்குமா? ரொம்ப பெருசா இருக்கும். அது நம்ம யூஸ் பண்ண கூடாது. ஓகேவா? எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பின் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது எதுலயுமே. இப்ப நீங்க கஸ்டமருக்கு குடுக்கறதா இருந்தாலும், இல்ல வேற யாருக்காவது குடுக்கறதா இருந்தாலும், இந்த பின்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? எப்போதுமே இந்த 2 பின்னு தான் யூஸ் பண்ணணும். இந்த 2 பின்னு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இந்த 2 பின்னும் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஃபிகர் ஒர்க்கே இல்லாத டிசைன்ஸ் இருக்கும்ல. ஃபிகர் ஒர்க் மீன்ஸ் ஃபிகர் ஒர்க். ஃபிகர் ஒர்க்னா என்னன்னா, உங்களுக்கு பீகாக், எலிஃபண்ட், ராஜராணி ஃபிகரு, இல்லாட்டி காட் தீம் இந்த மாதிரி ஃபிகர்ஸ்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் இல்லாம டிசைன்ஸ் வரும்ல. வெறும் டிசைன்ஸ் மட்டும். இப்போ நிறைய பேருக்கு தெரியல. நான் சொல்றேன். காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குல்ல. ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து ஃப்ளோரலா இருக்கலாம். புரியுதா நான் சொல்றது?
இந்த மாதிரி இருக்க டிசைன்ஸ்க்கு நம்ம இந்த பின் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு பீகாக், எலிஃபண்ட் நீங்க வரையற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பின் யூஸ் பண்ணணும். ஃபிகர் ஒர்க்னா இந்த பின், ஃப்ளோரல் டிசைன்னா இந்த பின். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஷீட் பார்த்தோம்ல, அந்த ஷீட்டுக்கு நம்ம வந்து திக்னஸ்க்கு வந்து நம்ம மைக்ரான்ஸ்னு ஒரு பேர் சொல்லுவோம். இப்போ நீங்க ஷீட் வாங்க போறதா இருந்தா இந்த லிஸ்ட் எல்லாம் இருக்கு. என்னென்னு சொல்றேன். முன்னாடியே சொல்லிருக்கணும், நான் இப்பதான் பாக்குறேன். ஓகேவா? மைக்ரான்ஸ், அது பேர் வந்து மைக்ரான்ஸ். மைக்ரான்ஸ்னா என்ன? ஷீட்டோட திக்னஸ். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் ஷீட்னு சொன்னேன்ல, தெரியலையா? இப்போ ஓகேவா? இன்னும் தெரியலையா? எனக்கு ஓகேவா இருக்கு. டிரான்ஸ்பரண்ட்னா அந்த திக்னஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா 25 மைக்ரான்ஸ்னு சொல்லுவோம். மைக்ரான்ஸ். ஓகே. செகண்ட் வந்து ஃப்ரோசன் ஷீட் இருக்குல்ல, ஃப்ரோசன் ஷீட்டை நம்ம 30 மைக்ரான்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து சில்வர் ஷீட் ஆர் அதர் ஷீட்லாம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து 35 மைக்ரான்ஸ்னு சொல்லுவோம். நம்ம 35 மைக்ரான்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து நீங்க டிரான்ஸ்பரண்ட் வாங்குறதா இருந்தா 25 கேட்டு வாங்குங்க. இதெல்லாம் லிஸ்ட் இருக்கு. நீங்க வந்து டைரக்டா ஷீட்னு சொல்லிடக்கூடாது. எனக்கு இந்த மைக்ரான்ஸ்ல வேணும், எனக்கு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்னா இந்த மைக்ரான்ஸ் வேணும், இதுல வந்து இந்த மைக்ரான்ஸ் வேணும்னு நீங்க தான் சொல்லணும். ஓகேவா? புரியுதா? நிறைய இருக்கு மிக்ஸாலஜி, அதாவது ப்ராடக்ட் நாலேஜே நிறைய இருக்கு. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, நிறைய கத்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்டார்டிங்ல வந்து இவ்வளவு இருக்கான்னு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் பார்க்கும்போதே. ஆனா நீங்க வந்து இத நல்லா கத்துக்கும் போது இவ்வளவுதானா அப்படின்னு இருக்கும். அதனால யாரும் பயப்பட வேண்டாம் இவ்வளவு இருக்குன்னு. அப்படியா? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து மிக்ஸாலஜியோட ரேஷியோ பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ வந்து மிக்ஸாலஜிக்குள்ள போறோம். இப்போ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ப்ராடக்ட் நாலேஜ். இப்ப பார்க்க போறது வந்து மிக்ஸாலஜியோட ரேஷியோ. மிக்ஸாலஜி மீன்ஸ் என்னது? நம்ம வந்து கோனோட ப்ராசஸ் இருக்குல்ல, அத பேர் மொத்தமா நம்ம மிக்ஸாலஜின்னு சொல்லுவோம். நல்லா எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இன்னொன்னு, நான் வந்து என் பிரைட்ஸ்க்கு வந்து நான் வந்து கோன், அதாவது நாளைக்கு என்ன ஒரு பிரைட் அட்டென்ட் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் எப்போதுமே கோன் எப்படி மேக் பண்ணுவேன்னா, இன்னைக்கு நைட் மேக் பண்ணுவேன். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு காலையில எடுத்து நான் ஃபுல் ப்ராசஸையும் பண்ணுவேன். மிக்ஸாலஜியோட ஃபுல் ப்ராசஸையும் பண்ணுவேன். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இப்படிதான் நான் பண்ணுவேன். இதுவே நீங்க சில பேருக்கு வந்து காலையில எந்திரிச்சு பண்ண முடியாம நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களாம் என்ன பண்றீங்கன்னா, முந்தின நாள் மதியம் இல்லாட்டி ஈவினிங் பண்ணி வச்சிருங்க. அதுக்கேத்த மாதிரி டைம் ஒதுக்கி பண்ணி வச்சிருங்க. புரியுதா? நம்ம இப்ப பார்க்கலாம், அதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? டைரி ரிலீஸோட டைம் பார்க்கலாம். டைரி ரிலீஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இன்னுமே பார்க்கலாம். எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து ரேஷியோ பார்க்க போறோம். மிக்ஸாலஜியோட ரேஷியோ. மைக்ரான்ஸ்னா ஒண்ணும் இல்ல, அதோட திக்னஸ் சொல்லுவோம். பேப்பரோட திக்னஸ். இப்போ வந்து டிரான்ஸ்பரண்ட கையில எடுத்து பாருங்க, ஃப்ரோசனை இந்த கையில எடுத்து பாருங்க, அதோட திக்னஸ் எவ்வளவு டிஃபரன்ஸா இருக்கு தெரியுதா? அதுதான் நம்ம வந்து மைக்ரான்ஸ்னு சொல்லுவோம்.
ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரேஷியோ பார்க்க போறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எப்போதுமே ஹென்னா பவுடர்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நீங்க கோன் மேக் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்போதுமே ஹென்னா பவுடர போடணும். ஓகேவா? நான் என்ன ரேஷியோலாம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த லிஸ்ட் எழுதிக்கலாம். செகண்ட் ஒன் வந்து சுகர். சுகர் கண்டிப்பா ஒரு கோன்ல ஆட் பண்ணிருக்கணும். புரியுதா? ஏன் சுகர் ஆட் பண்றோம்னா, இப்போ நீங்க ஒரு பவுடர மிக்ஸ் பண்ணி கையில போடுறதுக்கும், சுகரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கையில போடுறதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இப்போ பவுடர வந்து வெறுதா பவுடரா மிக்ஸ் பண்ணி நீங்க கையில போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, உடனே ஃப்ளேக் ஆகி விழுந்துரும். உடனே உதிர்ந்து விழுந்துரும். இதுவே நீங்க சுகரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? அது வந்து ஸ்கின்னோட ஸ்கின்னா ஒட்டிக்கும். அதனாலதான் நம்ம சுகர் ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ஆட் பண்ணுவோம். 4வதா ஆயில் ஆட் பண்ணணும். எப்போதுமே ஆயில வந்து லாஸ்டா தான் ஆட் பண்ணணும். சில வீடியோஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. தண்ணி ஊத்தாமலேயே ஆயிலையும் சேர்த்து ஊத்திடுவாங்க. புரியுதா? ஆஹா. இப்போ என்னன்னா ஹென்னா பவுடர், சுகர் 3வதா தண்ணி ஊத்தி நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். லாஸ்டா தான் ஆயில் ஊத்தணும். ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க? ஹென்னா பவுடர், சுகர் போட்டுட்டு தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடியே ஆஹா இல்ல இல்ல. தண்ணி வந்து 3ஆ தான் ஊத்தணும். ஆயில் தான் லாஸ்டா ஊத்தணும். இந்த ஸ்டெப் படி தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஓகே. நெறைய பேர் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. வீடியோஸ்லாம் பார்த்து. அப்படி பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ வந்து நீங்க இப்ப பிகினரா இருக்கீங்க. இப்பதான் கத்துக்க போறீங்க. அப்பனா நீங்க ஒரு 25 கிராம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 25 கிராம்ல இருந்து எடுங்க. ஏன்னா இப்ப நான் உங்களுக்கு குடுத்த ஹென்னா பவுடரோட ரேஷியோ வந்து 100 கிராம். ஆயில் வந்து 30 ml. 30 ml. ஓகேவா? இப்போ நீங்க பிகினரா இருக்கும்போது 25ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பவுடர் மூலியமாவே உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பண்ணும்போது உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகும். எடுத்த உடனே நீங்க அந்த 100 கிராம் கொட்டி மிக்ஸ் பண்ணவே கூடாது. பண்ணீங்கன்னா கண்டிப்பா மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா உங்களால அத வந்து திருத்தவே முடியாது. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? அதனால எப்போதுமே ஆ கொஞ்சமா இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த ஒர்க்கா இருந்தாலுமே. இப்போ நீங்க ப்ராடக்ட்டே வாங்குறதா இருந்தாலுமே கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சமா மிக்ஸ் பண்ணுங்க. எல்லாமே கொஞ்சமா தான் பண்ணணும். இப்போ நம்ம வந்து 25 கிராம் வந்து ஹென்னா பவுடர் எடுக்கிறோம். வெயிட் மிஷின்ல. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். இப்போ எடுக்கும்போது நமக்கு வந்து சுகரோட அளவும், ஆயிலோட அளவும் தெரியாது. கரெக்ட்டா? அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் சொல்றேன். எப்போதுமே நான் இதுதான் ஃபாலோ பண்ணுவேன். கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. அதுல நீங்க எவ்வளோ கிராம் வந்து மிக்ஸ் பண்ண போறீங்களோ அத போட்டுட்டு டிவைடட் பை 3. இந்த டிவைடட் பை 3ய எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க லாஸ்ட் வரைக்கும். மிக்ஸாலஜி எப்போ நீங்க பண்றீங்களோ இந்த டிவைடட் பை 3ய எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இத வச்சு தான் நான் மெஷர் பண்ணுவேன். இப்ப இன் கேஸ் நீங்க ஒரு 100 கிராம் எடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவேன்னா டிவைடட் பை 3 தான் போடுவேன். 3 தான் போடணும். எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்ல. இதுல எதுவும் டவுட் இருக்கா? இப்போ இப்போ வந்து எவ்வளவு கிராம் வருது நமக்கு? 33 வருதா? 33.33 வருது. அப்ப நம்ம 33 எடுத்தா போதும். இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்க கால்குலேட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம 25 கிராம் எடுத்திருக்கோமா? 25 டிவைடட் பை 3. இப்போ எவ்வளவு இருக்கு? 8 இருக்கு. இந்த 3லாம் நம்ம கனெக்ட் பண்ண வேண்டாம். ஓகேவா? இப்போ வந்து 2 கிராம் எக்ஸ்ட்ரா போனா பிரச்சனை இல்ல. இப்போ இன் கேஸ் வந்து நீங்க வந்து சுகர் போடும்போது சில பேருக்கு என்ன ஆகும்? ஒரு 9 கிராமா விழுந்துரும். இப்ப 8 கிராம் தான் நம்ம போட வேண்டிய இது கரெக்ட்டா? ஆனா 9 கிராமா விழுந்துருச்சுன்னா, நீங்க வந்து அத வந்து பயப்பட வேண்டாம். ஐயோ! தப்பா போயிருச்சேன்னு. 2 கிராம் எக்ஸ்ட்ரா போனா பிரச்சனை இல்ல. ஓகேவா? ஆயில் வந்து எப்படி அளக்கணும்னா, இப்போ சேம் இதே தான் ஆயிலுக்கும்.
இப்போ என்ன வந்துச்சு? 8 வந்துச்சா? 25 கிராமுக்கு. சேம் அதே மெஷர் தான் 8 ஆயிலுக்கு நம்ம ஊத்தணும். சுகர் என்ன எடுக்கிறோமோ அதே தான் ஆயிலும் நம்ம எடுக்கணும். புரியுதா? இது வந்து கிராம்னு நம்ம சொல்லுவோம். இத வந்து நம்ம எம்எல்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு நான் இந்த மாதிரி ஒரு மெஷரிங் கப் கொடுத்திருப்பேன். கரெக்ட்டா? இப்போ வந்து நமக்கு 8 எம்எல் இருக்கு. 8 எம்எல் நீங்க இதுல எப்படி மெஷர் பண்ணுவீங்கன்னா, 10க்கு கீழ. நீங்களா ஒரு கால்குலேட் பண்ணிக்கோங்க. 10க்கு கீழ நம்ம வச்சோம்னா, அத 8 நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். இதுவே உங்களுக்கு வந்து 38ன்னு வச்சுக்கோங்களேன். அப்பனா 40க்கு கீழ. இப்படி நம்ம கணக்கு வச்சுக்கணும். இது எப்படி இருக்குன்னா 5, 10, 15, 25, 25, 30, 35, 40 இப்படிதான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். 5, 5, 5 புரியுதா? இப்போ உங்களுக்கு 8னா நம்ம என்ன பண்ணணும்? 10க்கு கீழ. இப்படிதான் நம்ம மெஷர் பண்ணணும். ஓகேவா? இன்னொன்னு வந்து உங்களுக்கு சாக்ஸ் மாதிரி ஒரு மெட்டீரியல்ஸ் குடுத்திருப்பேன். இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்கா? சாக்ஸ் மாதிரி இருக்கும். இது பேரு நம்ம ஸ்டாக்கிங்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்டாக்கிங்ஸ் ஸ்பெல்லிங் வந்து ஸ்டாக்கிங்ஸ். ஓகேவா? இன்னொன்னு வந்து இந்த மாதிரி பேக் மாதிரி இருக்கா? கேரட் பேக் மாதிரி. இது வந்து நம்ம பைப்பிங் பேக்னு சொல்லுவோம். பைப்பிங் பேக். ஓகேவா? இது வந்து கேக் செய்யறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. இதுல உங்களுக்கு 3 குடுத்திருப்பேன். ஒன்னு வந்து ஸ்மால், மீடியம், லார்ஜ். ஓகேவா? இப்போ மிக்ஸாலஜியோட ரேஷியோ பார்த்தாச்சு. வாட்டர் வந்து நமக்கு தேவையான அளவு போட்டா போதும். வாட்டருக்கு எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் இல்ல. ஓகேவா? நமக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு போட்டா போதும். வாட்டருக்கு எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் இல்ல. புரியுதா? இந்த மிக்ஸாலஜியோட ரேஷியோ புரியுதா? நான் இப்போ வந்து கொஸ்டின் கேக்குறேன். யாராச்சும் பதில் சொல்லுங்க. ஓகேவா? எல்லாருமே பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. இல்ல சிஸ்டர். கண்டிப்பா நீங்க அதுவும் ஹென்னா ஸ்டோர்ஸ்ல தான் வாங்கணும். இப்போ நான் உங்களுக்கு குடுத்திருக்க எல்லா மெட்டீரியலுமே கண்டிப்பா ஹென்னா ஸ்டோர்ஸ்ல மட்டும் தான் கிடைக்கும். கிடைக்காத மெட்டீரியல் அதாவது இங்க கிடைக்கிற மெட்டீரியல்னா உங்களுக்கு அந்த டிஸ்பென்சரும், செலோ டேப்பு, அதுக்கப்புறம் கட்டர் இருக்கா? அதெல்லாம் மட்டும் தான் இங்க கிடைக்கும். மித்த எதுவுமே நம்ம வந்து இங்க வாங்க முடியாது. ஆஃப்லைன்ல எதுவுமே வாங்க முடியாது. எல்லாமே ஆன்லைன்ல தான் வாங்க முடியும். புரியுது சிஸ்டர்? ஷீட் ஸ்டாக்கிங்ஸ்ல வந்து மீடியம், லார்ஜ் அது மாதிரி வெரைட்டி தான் இருக்கு. இதுக்கும் தனியா எந்த ஒரு வெரைட்டிலாம் இல்ல. புரியுதா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஆரம்பத்துல இருந்து யூஸ் பண்றது உங்களுக்கு குடுத்திருக்கேன்ல அந்த மாதிரி மெட்டீரியல் மட்டும்தான். ஆனா சில நான் வீடியோல பார்க்கும்போது ஒரு மாதிரி நெட் மாதிரிலாம் வச்சு யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அதெல்லாம் சீக்கிரமா பிஞ்சிரும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து 10 டைம்ஸ் நீங்க ரீயூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டாக்கிங்ஸ்லாம் நம்ம 10 டைம்ஸ் ரீயூஸ் பண்ணலாம். சேம் இதே மாதிரி பைப்பிங் பேக்கும் நீங்க ஒரு 10 to 15 டைம்ஸ் ரீயூஸ் பண்ணலாம். புரியுதா? நெக்ஸ்ட் இது பேர் வந்து ஸ்பாச்சுலான்னு சொல்லுவோம். உங்களுக்கு நான் குடுத்திருக்கேன்ல அது பேர் நான் ஸ்பாச்சுலான்னு சொல்லுவோம். கரண்டி மாதிரி இருக்குல்ல அது பேர் நம்ம ஸ்பாச்சுலா சொல்லுவோம். வேற எதுவும் மிஸ் பண்ணிருக்கேனா உங்களுக்கு குடுக்குற மெட்டீரியல்ல?
வேற எதுவும் சொல்லாம இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் பேர் சொல்றேன். ஆமா, தண்ணி வந்து நான் சொல்லித் தரேன். அந்த அளவு மட்டும் தான் சேர்க்கணும். நான் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லித் தரேன். இப்ப நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்களும் செய்றீங்களா? எல்லாரும் மெட்டீரியல் இருக்கிறவங்க மட்டும். இல்லன்னா, அப்படி செய்ய முடியாத பட்சத்துக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, மெட்டீரியல் எப்ப கைக்கு வருதோ, அப்ப செஞ்சா போதும். எல்லாரும் அவங்கவங்க வீடியோ ஆன் பண்ணுங்க. ஆ வீடியோ ஆன் பண்ணுங்க. வெயிட் மிஷின் வச்சுக்கோங்க. சுகர் வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுக்கோங்க. சுகரு, தண்ணி, ஹென்னா பவுடர். நான் குடுத்திருக்க பவுல் வச்சுக்கோங்க. பவுலு, லிட்டு. புரியல சிஸ்டர். இப்போ அந்த பவுல்ல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லிட் இருக்கா? மூடி இருக்கா? அதனாலதான் அந்த மாதிரி பவுல் நான் கொடுத்திருக்கேன். கண்டிப்பா ஒரு மூடி தேவை. அதனாலதான் நான் வந்து அந்த மாதிரி பவுல் சூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்திருக்கேன். மெஹந்தியை மிக்ஸ் பண்ணிட்டு சும்மா திறந்துலாம் வைக்க கூடாது. எப்போதுமே லிட் போட்டு தான் வைக்கணும். அப்படியா? டேமேஜ் ஆயிடுச்சா? அதை யூஸ் பண்ணலாம் சிஸ்டர், ஒன்றும் பிரச்சனை இல்ல. அப்பனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு கேரி பை இருக்குல்ல, கேரி பை எடுத்துக்கோங்க. அதை வந்து எப்படி போடணும்னு சொல்லித் தரேன். அதே மாதிரி போட்டுட்டு லிட் போட்டுருங்க. தெரியல, ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு போல. நான் கேக்குறேன் கொரியர் ஆபீஸ்ல. புரியல. நார்மல், அதாவது ஃபில்டர் வாட்டர் எடுத்துக்கோங்க. பியூரிஃபை வாட்டர் இருக்குல்ல. பவுலே உடைஞ்சிருச்சா? அப்ப நீங்க வேற பவுல் எடுங்க சிஸ்டர். வெயிட் மிஷின் நீங்க வந்து கரெக்டா பேட்டரி மாத்துங்க. சொல்லுங்க சிஸ்டர். அதுக்கு நான் சொல்லித் தரேன் எப்படின்னு. வெயிட் மிஷின் எப்படி ஆன் பண்ணணும்னு சொல்லித் தரேன். எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லித் தரேன். ஆன் ஆகுதுல எல்லாருக்கும்? கரெக்டா நீங்க வந்து மறுபடியும் கலெக்டி போட்டு பாருங்க. ஏன்னா கண்டிப்பா நான் செக் பண்ணி தான் எல்லாருக்கும் அனுப்புனேன். பேட்டரி மறுபடியும் கலட்டிட்டு, பேட்டரியை ஃபர்ஸ்ட் கலட்டுங்க. பின்னாடி இருக்கு பேட்டரி. ஆன் ஆப்ஷன் இருக்கும். ஆன் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க ஆன் பண்ணி பாருங்க. பேட்டரி இல்லையா? ஆமா, பாக்ஸ்ல இருக்குமே கண்டிப்பா. யாரு? ஹேமாக்கா? ஓகே. நான் பேட்டரி செக் பண்ணிட்டு தான் எல்லாருக்கும் கொடுத்தேன். பேட்டரி வேணா ஷாப்ல வாங்குங்க. குட்டி பேட்டரி, குட்டி பேட்டரி. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வாங்கிக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பா இருக்கும். நார்மல் பேட்டரி தான். குட்டி பேட்டரி. நீங்க அந்த வெயிட் மிஷினை கொண்டுட்டு போய் கூட நீங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேவா?
இப்போ வெயிட் மிஷின் ஒர்க் ஆகல, அ அதாவது ஆன் பண்ண முடியலன்னா, நான் ஒரு மெஷர்மென்ட் சொல்லி தரேன். ஸ்பூன் மெஷர்மென்ட் அது பேரு. ஓகேவா? நீங்க ஸ்பூன் கூட பக்கத்துல வச்சுக்கோங்க. ம். பேட்டரி வாங்கிட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? பேட்டரி இல்லாதவங்க சொல்றேன். இப்போ நான் அதையே தனியா எழுதி காட்டுறேன். நீங்க அத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பேரு நம்ம ஸ்பூன் மெஷர்மென்ட்ன்னு சொல்லுவோம். இப்போ காமனா 1 ஸ்பூன் தான் எடுக்கணும். ஓகேவா? சுகருக்கு தனியா, ஆயிலுக்கு தனியா, ஹென்னா பவுடருக்கு தனியா எடுக்கக்கூடாது. இப்போ வந்து 1 ஸ்பூன் எடுக்குறீங்கன்னா, அதே ஸ்பூன் தான் 3க்குமே யூஸ் பண்ணணும். இப்போ வந்து ஹென்னா பவுடர் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கணும். நல்லா நிரம்ப போட்டுக்கணும். ஓகேவா? ஸ்பூன் வந்து ஃபில் ஆகுற வரைக்கும் போடணும். 3 ஸ்பூன். செகண்ட் வந்து சுகர். சுகர் வந்து எனக்கு கிளியரா தானே இருக்கு. ம். சுகர் வந்து 1 ஸ்பூன். தேர்ட் வந்து ஆயில். ஓகேவா? ஆயிலும் சேம் 1 ஸ்பூன். புரியுதா? இது வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்காக. நம்மகிட்ட இப்போ வந்து வெயிட் மிஷின் இல்லாதம்போது, நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க போய் இத வந்து யூஸ் பண்ணிட்டு, பிரைட் கைக்குலாம் யூஸ் பண்ணக்கூடாது. பிரைட் கைக்குலாம் யூஸ் பண்ணும்போது, நமக்கு கண்டிப்பா வெயிட் மிஷின் ஒண்ணு வேணும். பேட்டரி இல்லாதவங்க வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஒரே நிமிஷம். ஓகேவா? எத்தன பேருக்கு பேட்டரி இல்ல? அர்ச்சனா, வேற? ஓ! வைத்தி. ஓகே, ஓகே. வைத்தி வேற? ஹேமா. இது வந்து டிஜிட்டல். இப்போதான் நான் இது வாங்குனேன். ஓகேவா? இது வந்து வாங்கணும்லாம் கண்டிப்பா அவசியம் இல்ல. நான் குடுத்திருக்க வெயிட் மிஷினே உங்களுக்கு கண்டிப்பா நல்ல லைஃப் வரும். இப்போ நான்லாம் அது வந்து இப்பதான் அது வந்து எனக்கு ரிப்பேர் ஆச்சே. நான் பிகினர்ல இருந்தே அந்த வெயிட் மிஷின் தான் நான் யூஸ் பண்றேன். நான் உங்களுக்கு குடுத்திருக்கேன்ல, அதே வெயிட் மிஷின் தான் நான் வந்து எப்போ ஹென்னா ஸ்டார்ட் பண்ணேனோ அதுலருந்து யூஸ் பண்றேன். அதனால தான் அந்த மிஷின் வந்து சூஸ் பண்ணி குடுத்திருக்கேன். ஓகேவா? நீங்க அத வந்து கேர்ஃபுல்லா மட்டும் வச்சுக்கோங்க. கீழ எதுவும் போடாதீங்க. நான் குடுத்திருக்க பாக்ஸ்குள்ளயே வைங்க. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். இப்போ எல்லாரும் வெயிட் மிஷின ஆன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. வெயிட் மிஷின் ஆன் பண்ணணும். பண்ணிட்டு 0ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி 0ல இல்லன்னா, டேர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன ஆன் பண்ணிக்கோங்க. வெயிட் மிஷின் இல்லாதவங்க பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? வெயிட் மிஷின் இல்லாதவங்க நீங்க வந்து அம் அதாவது பேட்டரி வாங்கிட்டு யூஸ் பண்ணுங்க. இப்ப யூஸ் பண்ண வேண்டாம். நீங்க மிக்ஸ் பண்ணவும் வேண்டாம். நாளைக்கு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து டைமிங் சொல்றேன்.
டை ரிலீஸோட டைமிங் சொல்றேன். அந்த டயத்துக்கு ஏத்த மாரி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க மிக்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ எனக்கு 0ல இருக்கு. அதுக்கப்புறம் தான் நான் பவுல் வப்பேன் எப்போதுமே. இந்த மாரி பவுல் வச்சுட்டு, இப்போ வந்து நமக்கு பவுலோட வெயிட் காட்டும். நமக்கு பவுலோட வெயிட் தேவையில்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, டேர் ஆப்ஷன அமுக்கணும். டேர் ஆப்ஷன் அமுக்குனீங்கன்னா 0 வந்துரும். ஓகேவா? புரியுதா? என்னைய பாருங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்க. எல்லாருமே என்னைய பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நான் ஹென்னா பவுடர் போட போறேன். இப்போ 0ல இருந்தா மட்டும் தான் நான் ஹென்னா பவுடர் போடுவேன். ஓகேவா? இப்போ ஹென்னா பவுடர் எவ்வளவு சொல்லியிருந்தேன்? ஸ்டார்டிங் எவ்வளவு போடணும்னு சொல்லியிருந்தேன்? ஆ. ஓகே. இப்போ நம்ம 25 கிராம் போடுவோம். நான் சொன்ன மாதிரி ஒரு 2 கிராம் எக்ஸ்ட்ரா போனா பிரச்சனை இல்ல. நீங்க கால்குலேட்டர்ல போடும்போது இதுல என்ன காட்டுதோ அந்தோட மெஷர்மென்ட் மட்டும் போடுங்க. இப்போ இன்கேஸ் உங்களுக்கு 26ன்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க கால்குலேட்டர்ல போடும்போது 26 டிவைடட் பை 3 அப்படி போட்டு தான் ஆயிலையும் சுகரையும் நீங்க மெஷர் பண்ணணும். புரியுதா? நீங்க என்ன மெஷர்மென்ட் எடுக்கிறீங்களோ அந்த மெஷர்மென்ட் தான் கால்குலேட்டர்ல போடணும். இப்போ எனக்கு 25 கிராம் வந்துருச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து சுகர் ஆட் பண்ண போறேன். சுகர் எவ்வளவு ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்? ஓகே. இப்போ வந்து 8 கிராம் நம்ம ஆட் பண்ண போறோம். 8 கிராம் ஆட் பண்றதுக்கு முன்னாடி இப்போ நம்ம டேர் அமுக்கணும். எப்போதுமே ஒரு பொருளை ஆட் பண்றதுக்கு முன்னாடி 0ல இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ 0ல ஆக்கிட்டு அதுக்கப்புறமா தான் சுகர் போடணும். சுகர் எவ்வளவு சொல்லியிருந்தேன்? 8 வர மாதிரி நம்ம போடணும். நீங்க சுகர் வந்து நல்லா இந்த மாதிரி ஒயிட் கலர்ல குவாலிட்டியா இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. ஓகேவா? ரேஷன் கடையில குடுக்குற சுகர் யூஸ் பண்ண வேண்டாம். நார்மல் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? வேற அந்த நாட்டு சக்கரை அந்த மாதிரிலாம் எதுவும் போடக்கூடாது. பிரவுன் சுகர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் அதெல்லாம் தப்பு பண்ணுவீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்புறம் ஸ்டெயின்ல வந்து ப்ராப்ளம் ஆயிரும். இப்போ நம்ம வந்து சுகரும் ஹென்னா பவுடரும் ஆட் பண்ணிட்டோம். இதுக்கு மேல நமக்கு வெயிட் மிஷின் தேவையில்லை. அப்ப நம்ம ஆஃப் பண்ணி ஓரமா வச்சிடலாம். ஓகேவா? சுகருக்கும் ஹென்னா பவுடருக்கும் மட்டும்தான் வெயிட் மிஷின். ஆயிலுக்கு மட்டும்தான் நமக்கு மெஷரிங் கப். ஓகே. ஃபர்ஸ்ட் இதுக்கு 2 மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த சுகருக்கும் ஹென்னா பவுடருக்கும் பண்ணிக்கோங்க சிஸ்டர். கொரியர்ல தான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. நான் கொடுக்கும்போது உங்களுக்கு கேர்ஃபுல்லா தான் கொடுத்து விட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு 2 மிக்ஸ் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ண போறோம். ஓகேவா? தண்ணி ஆட் பண்ணும்போது எல்லாரும் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க? எடுத்த உடனே நிறைய ஊத்தி விட்டுருவீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எப்போதுமே கொஞ்சமா தான் தண்ணி ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா. ஓகேவா? எனக்கு வந்து இதோட தண்ணி எவ்வளவுன்னு எனக்கு தெரியும். ஊத்தும் போதே எனக்கு தெரிஞ்சிரும். அதனால நான் கொஞ்சம் இதுவே நான் நிறைய தான் ஊத்திருக்கேன். நீங்க என்ன பண்ணணும்? கம்மியா தான் ஊத்தணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த தண்ணியோட சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. இன்னும் கூட எனக்கு தண்ணி தேவை. ஏன் தண்ணி தேவைன்னா பவுடர் அப்படியே இருக்கா? பவுடர் வந்து எதுவுமே தண்ணியோட இன்னும் சேரல. அப்போ நம்ம இன்னும் கூட தண்ணி ஆட் பண்ணணும். என்ன பண்ணணும்? கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி ஆட் பண்ணி கடைசியில எந்த கன்சிஸ்டன்சில இருக்கும்னா ஒரு கெட்டி சட்னி இருக்குல்ல? சட்னி எப்படி இருக்கும்? கெட்டியா துவையல் சொல்லுவோம்ல? துவையல்
துவையல் கன்சிஸ்டன்சில இருக்கணும். அப்படி இல்லன்னா மேஷ் பொட்டேட்டோ இருக்குல்ல, வேக வச்சு மசிச்ச பொட்டேட்டோ, அந்த கன்சிஸ்டன்சில நம்ம கொண்டு வரணும். இந்த மாதிரி பிரஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு பவுடர் எல்லாம் மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகி வாட்டரோட நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ எனக்கு மிக்ஸ் ஆகிருச்சு. எனக்கு எந்த பவுடரும் தெரியல. அப்ப மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன், ஆயில் ஆட் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ எனக்கு ஆயில் தேவைப்படுது. லாஸ்டா என்ன ஊத்தணும், ஆயில் ஊத்தணும் எப்போதுமே. ஓகேவா? நான் வந்து ஆயில கரெக்டா எவ்வளவு எடுக்கணும் நீங்க சொல்லுங்க, யாராவது ஒரு ஆள். ஓகே, 8 ml சொல்லணும். ஓகேவா? கிராம் சொல்லக்கூடாது. ஆயில வந்து கிராம்னு சொல்லக்கூடாது. இப்போ நம்ம வந்து மெஷரிங் கப்ல எப்படி மெஷர் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 8 ml 10க்கு கீழே, மேல இல்ல, 10க்கு கீழே. மேல போயிட்டீங்கன்னா 11 12 ஆயிரும். 10க்கு மேல போயிடுச்சுன்னா 10க்கு கீழே. இப்போ நான் ஆயில் ஆட் பண்றேன். ஓகேவா? காமிச்சிருக்கலாமா? இப்ப நான் ஒரு வாட்டி காட்டுறேன், இங்க பாருங்க. இப்போ ஒரே நிமிஷம், நான் காட்டுறேன். இப்போ நல்லா பாருங்க. இல்ல இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்ல. தெரியுதா? 10 இங்க இருக்கு, 10 இங்க இருக்கு. எனக்கு 10க்கு நான் கீழே தான் எடுத்திருக்கேன். சரியா தெரியல கேமரால, நான் கை வச்சு காமிக்கிறேன், பாத்துக்கோங்க. 10 இங்க இருக்கு கரெக்டா. 10க்கு கீழே தான் நான் எடுத்திருக்கேன். இப்படிதான் இருக்கும். இதுல யாரும் குழப்பிக்க வேண்டாம். ஓகேவா? 10க்கு கீழே, 8னா 10க்கு கீழே. இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஆயில நல்லா மிக்ஸ் பண்ணணும். எப்படி மிக்ஸ் பண்ணணும்னா, அழுத்தி அழுத்தி ஆயில் வந்து உள்ள போகணும். அழுத்தும் போதே ஆயில்லாம் உள்ள சேர்ந்துரும். அந்த ஹென்னா பவுடர் நம்ம செஞ்சு வச்சிருக்கோம்ல, அந்த பேஸ்ட் இதோட நல்லா எப்படி பிரஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம மூடி வைக்கணும். ஓகேவா? யாரும் ஆயில ஊத்திட்டு அப்படியே மூடி வைக்க கூடாது. இந்த வீடியோஸ்ல எல்லாம் நான் பார்த்திருக்கேன். என்ன பண்ணுவாங்கன்னா, ஆயில ஊத்திட்டு அப்படியே மூடி வச்சிருவாங்க. அடுத்த நாள் தான் எடுத்து மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பிரஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா ஸ்பாச்சுலால தான் பண்ணணும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஸ்பாச்சுலா கொடுத்துருக்கேனே. இது வந்து பவுல்ல ஒட்டுற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஆயில் வந்து உள்ள போயிட்டு நமக்கு பவுல்லையும் ஸ்பாச்சுலாலையும் ஒட்ட ஆரம்பிக்கும். இப்ப பாருங்க, நான் காட்டுறேன். அத இன்னும் ஆயில் வந்து உள்ள போல, வெளியில தான் இருக்கு. அந்த கிளாசி லுக் தெரியுதா? அந்த கிளாசி லுக்லாம் போய் ஒரு மாதிரி மேட்டா வரும். மேட் ஃபினிஷ்ல வரும் பாருங்க.
இப்ப தெரியுதா? ஆயில் ஊத்துறதெல்லாம் கிளாஸியா இருக்கு ஒரு மாதிரி. ஷைனிங்கா இருக்கா? அந்த ஷைனிங்லாம் போயி நமக்கு ஒட்ட ஆரம்பிச்சிடும் பவுல்ல. இந்த மாதிரி பிரஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். இது வந்து ஒரு 3 கோன், அதாவது நீங்க எவ்வளவுக்கு கோன் ரோல் பண்றீங்களோ அந்த ஷீட் இருக்குல்ல, அந்த ஷீட்ல வந்து நீங்க பெருசாவோ சின்னதாவோ நீங்க ஷீட்டை எப்படி ரோல் பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களோட கோனோட அந்த கவுண்ட் வந்து மாறும். இப்போ மேக்சிமம் கரெக்டா நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 வரும். அப்படி கோனை வந்து சின்னமா செஞ்சுட்டீங்கன்னா 4, 5 அந்த மாதிரி வரலாம். புரியுதா? நம்ம கோன் எப்படி ரோல் பண்றோமோ அதை பொறுத்து இருக்கு. சில பேருக்கு வந்து சின்னமா ரோல் பண்ணா பிடிக்கும், சில பேருக்கு வந்து பெருசா ரோல் பண்ணா பிடிக்கும். இப்போ நீங்க சேல் பண்றதா இருந்தீங்கன்னா வெயிட் மிஷின் இருக்குல்ல, அதுல மெஷர் பண்ணி கொடுங்க. 25 கிராம் ஒரு கோன்ல வந்து 25 கிராம் இருக்கணும். இப்ப தெரியுதா? ஒட்ட ஆரம்பிக்குதா? இன்னும் கூட நான் மிக்ஸ் பண்ணணும். கை வலிக்கும் ஸ்டார்டிங்ல, போக போக பழகிரும். அந்த கை வலிலாம் பழகிரும். தெரியுதா? எல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதை நம்ம மூடி வச்சுட்டு நாளைக்கு தான் ரிமூவ் பண்ணணும். ஓகே, நடுல போய் திறந்து பாக்குறதெல்லாம் வச்சுக்க கூடாது. அவ்வளவுதான். இதை நான் மூடி. புரியல சிஸ்டர்? இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். சில பேர்லாம் டீ டிகாஷன், லெமன் இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. அந்த டவுட் எல்லாம் இருக்கும், ஏன் அதெல்லாம் ஆட் பண்ணலன்னு. கேக்குதா? அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒண்ணு. நமக்கு வந்து இப்படி செஞ்சாலும் அதே ஸ்டெயின் தான் வரப்போகுது, அதை ஊத்தி செஞ்சாலும் அதே ஸ்டெயின் தான் வரப்போகுது. அதுக்கு நம்ம இப்படியே செஞ்சுட்டு போயிடலாம்ல. அதுதான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். லெமன் வாட்டர், டீ டிகாஷன் இதெல்லாம் ஊத்தவே கூடாது, வேண்டாம். இப்ப சில பேருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எல்லாம் இரிட்டேஷன் ஆகும். இப்போ நீங்க லெமன் ஊத்திருந்தீங்கன்னா. புரியுதா நான் சொல்றது? இப்படியே நம்ம வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பேரு நம்ம டை ரிலீஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு டைப் ஆஃப் டைம் கொடுக்கணும். இந்த டை எல்லாம் ரிலீஸ் ஆகி வர்றதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். இப்படி மூடி வச்சுட்டு நம்ம வந்து 6 to 8 hours கம்ப்ளீட்டா இதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். 6 to 8 hours டை ரிலீஸ், அதாவது அந்த பேஸ்ட் இருக்குல்ல, மெஹந்தி பேஸ்ட், அதுல இருந்து ஒரு டை ரிலீஸ் ஆகும். அதுக்கு பேரு நம்ம வந்து டை ரிலீஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். அதோட டைமிங் வந்து 4 to 8 hours. புரியல சிஸ்டர்? மினிமம் 4 hours, மேக்ஸிமம் 8 to 12 hours கூட நீங்க வச்சுக்கலாம். கண்டிப்பா எடுக்கலாம். அது வந்து நமக்கு 8 hours கணக்காகும். கரெக்டா? 8 hours நம்ம வந்து வைக்கலாம், இதுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம். இப்போ நீங்க வந்து ஒரு 5 o'clock செய்யறீங்க ஈவினிங், ஒரு சொல்லுங்க சிஸ்டர். அந்த காட்டுறேன். தெரியுதா? இதுக்கு மேல நான் ஓபன் பண்ண கூடாது, பண்ணா தப்பாகும். எப்போ நமக்கு வந்து டைம். புரியல சிஸ்டர்? இல்ல, நீங்க மிக்ஸ் பண்ணுங்க, லேட் ஆகும். மிக்ஸ் ஆயில்லாம் உள்ள போகிறதுக்கு லேட் ஆகும். கரெக்டா தான் நீங்க ஊத்திருப்பீங்க ஆயில்லாம். நீங்க வந்து அதனால பயப்படக்கூடாது. ஒட்டணும்.
அததான் நீங்க மிக்ஸ் பண்றது கரெக்ட்டா பண்ணல. நல்லா அழுத்தி, அழுத்தி மிக்ஸ் பண்ணுங்க. அழுத்தும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ஆயில் வந்து அந்த பேஸ்ட்டோட மிக்ஸ் ஆகும். புரியல சிஸ்டர். 8 ஹவர்ஸ் இருக்கணும். மினிமம் 4 to 8 ஹவர்ஸ். அப்படி வச்சீங்கன்னா உங்க ஸ்டெயின் மார்னிங் வந்து ஓப்பன் பண்ண வேண்டாம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அப்போ ஓப்பன் பண்ணா போதும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இப்பதான் கத்துக்கிறோம். ஓகேவா? நமக்கு வந்து கேக்குதா நான் பேசுறது? இப்போதான் நம்ம வந்து கத்துக்கிறோம். கத்துக்கிறனால நாளைக்கு நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஏன் நாளைக்குன்னா, நமக்கு வந்து டைம் அதிகமா தான் ஆகும். நம்ம வந்து நான் அடுத்த ப்ராசஸ் என்னன்னு சொன்னா தானே உங்களுக்கு புரியும். அதனால இவ்ளோ டைம் குடுக்குறேன் நான். நம்ம வந்து பேலன்ஸ் இருக்கிறதுல நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? புரியல சிஸ்டர். எனக்கு புரியல நீங்க சொல்றது. ப்ராசஸிங் அதிகமாவா? ரொம்ப அதிகமாலாம் கேட்கக்கூடாது. ரொம்ப அதிகமாலாம் வைக்கக்கூடாது. 12 to 24 ஹவர்ஸ் 1 டே கூட நம்ம வைக்கலாம். அதுக்கு ரெஸ்ட் விடலாம். அதுக்கு மேல விட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது கெட்டு போக ஆரம்பிச்சுரும். புரியுதா? 1 டே 24 ஹவர்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க. லாஸ்ட் டைமிங்னா அதுதான். அது பேர் நம்ம என்ன சொன்னோம்? டை ரிலீஸ். டை ரிலீஸ் ப்ராசஸ். இப்படி டை ரிலீஸ்க்கு டைம் குடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு ஸ்டெயின் வரும். புரியுதா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? கேளுங்க யாராவது டவுட் இருந்துச்சுன்னா. லிட்டு ஓகே. இப்போ வந்து உடைஞ்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல, சில பேர் லிட்டு. அதுக்கு மேல ஒரு கேரி பை வச்சு சொல்லுங்க. சொல்லுங்க சிஸ்டர். அப்ப நீங்க நார்மலா மூடி வச்சா போதும். சில பேருக்கு உடைஞ்சிருக்கலாம். அதுல செலோ டேப் கூட ஒட்டி கொஞ்சம் மேனேஜ் பண்ணி பாருங்க. ஓகேவா? இல்ல ரொம்ப உடைஞ்சிருக்குன்னா, உள்ள வந்து கேரி பை போட்டுக்கோங்க. இல்லாட்டி கேரி பைக்குள்ள அந்த பாக்ஸ வச்சிருங்க. நல்ல பெரிய கேரி பையா எடுத்துட்டு, பிளாஸ்டிக் பேக் இருக்குல்ல, அதுக்குள்ள வச்சிருங்க. வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஆட் பண்றாங்க. ஆனா சில நேரத்துல அது என்ன ஆகுது, நமக்கு வந்து அதிகம் பேஸ்ட் வந்து தண்ணி ஆயிரும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நெறைய தண்ணி ஊத்திருவாங்க. அதுக்கு நம்ம ஊத்தாமலே இருக்கலாம். ஓகேவா? நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே இந்த கன்சிஸ்டன்சிய புடிச்சு வச்சுக்கோங்க. இதுக்கு மேல காயாது. ஓகேவா? அதனால நீங்க அந்த இதெல்லாம் நீங்க மைண்ட் பண்ணிக்க வேண்டாம். அப்படி ரொம்ப உங்களுக்கு காயிற மாதிரி தெரிஞ்சுச்சுன்னா, இப்ப நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சு, நாளைக்கு எடுக்கும்போது ரொம்ப காயிற மாரி இருந்துச்சுன்னா, சும்மா கையாலேயே தண்ணி எடுத்து அது மேல வச்சு வச்சு சும்மா டேப் பண்ணி விட்டுருங்க. அப்படி பண்ணி பாருங்க. ஓகேவா? தண்ணி அள்ளி ஊத்திராதீங்க. அப்படி ஊத்துனீங்கன்னா என்ன ஆகும்? பேஸ்ட் தண்ணி ஆகிரும். உங்களுக்கு வந்து கோன் வந்து ரொம்ப லிக்யூடா இருக்கும். உங்களால டிசைன்ஸ் போடவே முடியாது. நான் வந்து கொஸ்டின் கேட்கிறேன்னு சொன்னேன்ல, கேட்கவா? கொஸ்டின் கேட்கிறேன்னு சொன்னேன்ல, கேட்கவா? ஃபில்டர் டைப்ல நம்ம எது வாங்கணும்னு சொல்லியிருந்தேன்? ஹென்னா ஃபில்டர் டைப்ல. ஓகே. சூப்பர். நெக்ஸ்ட் வந்து ஹென்னாவோட வெரைட்டி சொல்லியிருந்தேன்ல, ஹென்னா பவுடரோட வெரைட்டில நம்ம எது வாங்கணும்? இல்ல வெரைட்டினா வேற, டைப்ஸ்னா வேற. ஓகேவா? இல்ல நான் யாரோ ஒருத்தவங்க வந்து பிஏக்யூன்னு சொன்னாங்க. அது வந்து டைப். பிஏக்யூங்கிறது வந்து டைப்ஸ். வெரைட்டிங்கிறது வந்து ஸ்ட்ரிங்கி. ஓகேவா? ஆமா கண்டிப்பா.
அதுல வந்து 5 டைம் ஃபில்டரான்னு கேளுங்க, BAQ1 கேளுங்க, ஸ்டிங்கி ஹென்னா பவுடரான்னு கேளுங்க. புரியுதா? இந்த 3 வெரைட்டி, இந்த 3 இதையும் சொல்லி வாங்குங்க ஒரு ஹென்னா பவுடர். சொல்லுங்க சிஸ்டர். நீங்க வாங்குற ஹென்னா பவுடர் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா? இப்போ நான் வாங்குறதுன்னா பேஸ் சொல்ல முடியாது. ஏன் அந்த பேஸ் சொல்ல முடியாதுன்னா, இப்போ வந்து எனக்கு வந்து அது கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் வாங்கி யூஸ் பண்ணும்போது அது கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்லி அது நல்லா இல்லாம போச்சுன்னா என்ன பண்றது? அதனால தான் நான் உங்களையே தேட சொன்னேன். அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லிக் குடுத்தேன்ல. Instagramல ஹென்னா ஸ்டோர்ஸ்ன்னு தேடுங்க. இல்லாட்டி ஹென்னா பவுடர்ஸ்ன்னு தேடுங்க. சர்ச் பண்ணும்போது ஹென்னா பவுடர்ஸ்ன்னு தேடுங்க. அந்த தேடும்போதே உங்களுக்கு தெரியும். சில பேஜ்லாம் வரும். அந்த பேஜ்ல போய் அவங்களோட ஹைலைட் செக் பண்ணுங்க. ரீல்ஸ் போய் பாருங்க. கஸ்டமர் ரிவ்யூ பாருங்க. தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம். நோட் பண்ணிட்டு வாங்குங்க. புரியுதா? இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாமா? எதுவும் டவுட்லாம் இல்லல்ல? சொல்லுங்க. அவ்வளவுதான்டா. இதுக்கு மேல நம்ம வந்து தண்ணி ஊத்தி கரெக்ட் பண்ணுவோம் பேஸ்ட. இப்ப வந்து கெட்டியா தானே இருக்கு உங்களுக்கு பேஸ்ட். நம்ம நாளைக்கு என்ன பண்ணுவோம்னா, இந்த பேஸ்ட இன்னும் கூட தண்ணி ஊத்தி கரெக்ட் பண்ணுவோம். கரெக்ட் பண்ணிட்டு நம்ம ஃப்ளோக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் கோன் ரோல் பண்ணி வச்சிருப்போம். அந்த ஷீட்ல வந்து ஃபில் பண்ணுவோம். புரியுதா? இப்ப யாராவது பண்ணிருந்தீங்கன்னா காட்டுங்க, நான் பாக்குறேன். நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்க, கரெக்ட் பண்ணிருக்கீங்க. யாராவது ஹென்னா பேஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா காட்டுங்க. காட்டுங்க. லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா மேல காட்டும்னு நினைக்கிறேன். 3 டாட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். காட்டுங்க. சூப்பர். கரெக்டா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்படியே மூடி வச்சிருங்க சிஸ்டர். ஓபன் பண்ணாதீங்க. ஓகேவா? இதுக்கு மேல எதுவும் ஓபன் பண்ணாதீங்க. கௌசல்யா, நீங்க கொஞ்சம் தண்ணி ஊத்தலாம். கண்டிப்பா தண்ணி ஊத்தணும். பவுல்ல ரொம்ப ஒட்டி இருக்கு. இவங்களோட கன்சிஸ்டன்சி பாருங்களேன். கரெக்டா இருக்கு. கௌசல்யாக்கு வந்து கெட்டியா இருக்கு. இன்னும் கூட தண்ணி ஊத்தி கரெக்ட் பண்ணிக்கோங்க. யாருக்கு? உங்களுக்கு ஓகே சிஸ்டர். மூடி வச்சிருங்க. ஓகேவா? பேக் கேமரால காட்ட முடியுமா சிஸ்டர்? எனக்கு தெளிவா தெரியல. சரி, அப்ப விடுங்க. இல்ல ஃப்ரண்ட்லயே காட்டுங்க. ஃப்ரண்ட்லயே காட்டுங்க. ஓகே சிஸ்டர். ஓகே. மூடி வச்சிருங்க. உங்களுக்கு ஓகே. சங்கர் ஓகே தான். ஓபன் பண்ணி காட்டுங்க. ஓபன் பண்ணுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணனால ஓபன் பண்ணுங்க. ஓகேவா? டை ரிலீஸ் அந்த டைமிங்லாம் ஆனதுக்கு அப்புறம் நடுவுல ஓபன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ என்கிட்ட காட்டுறதுக்காக ஓபன் பண்ண சொல்றேன். ஓகே. மூடி வச்சிருங்க. கரெக்டா இருக்கு.
நாளைக்கும் எல்லாருமே கண்டிப்பா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ண வச்சிருக்க பேஸ்ட் வேஸ்ட் ஆயிரும். நாளைக்கு நீங்க கிளாஸ் விட்டுட்டீங்கன்னா. வீடியோஸ் பார்த்துக்கலாம்னா யாரும் இருக்காதுங்க. கண்டிப்பா லைவ் அட்டெண்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஆ நான் பார்க்குறேன் சிஸ்டர். நான் பார்க்காம இருந்திருக்கேன். நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்றேன். லாஸ்ட்டா அனுப்பியிருந்தீங்களா? நான் மொத்தமா மெசேஜ் பண்ணிருந்தேனே எல்லாருமே நல்லா பண்ணிருக்கீங்கன்னு. மிஸ்டேக் அதாவது நான் இப்போ வந்து மிஸ்டேக் வேண்டாம். ஏன்னா நீங்க கத்துக்கல. கத்துக்காத போதே நீங்க எல்லாருமே நல்லா போட்டிருந்தீங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. சூப்பரா போட்டிருந்தீங்க எல்லாருமே. எல்லாருமே சூப்பரா போட்டிருந்தீங்க. எல்லாருமே போட்டு அனுப்புங்க. நான் சொல்ற ஒர்க்க வந்து பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல. ஓகேவா? நீங்க அனுப்பலைன்னா இன்னைக்கு கூட அனுப்புங்க. உங்களுக்கு டைம் இருக்கு. இன்னைக்கு கூட அனுப்புங்க. கிளாஸ் சொல்லுங்க. இந்த பாருங்க, இந்த பாருங்க. போட்டோ எடுத்து அனுப்புறேன். கண்டிப்பா அனுப்புறேன். கண்டிப்பா. கண்டிப்பா அனுப்புறேன் சிஸ்டர். ஆ. சொல்லுங்க. இன்னைக்கு எதுவும் இல்ல. இனிமே தான் வரும். அதனால 2 நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரெக்கார்ட் நோட் வந்து காட்டவா? லைவா காட்டவா? ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க. நான் எடுத்துட்டு வரேன். கண்டிப்பா இவ்ளோ பெரிய நோட் வாங்குங்க. தெரியுதா? A3ன்னு கேளுங்க. A3 GSM வந்து 140 இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. A140னா பண்ணிக்கலாம். இந்த பேப்பர் வந்து திக்னஸா இருக்கும். அதுதான் GSM சொல்லுவோம். இந்த பேப்பரோட திக்னஸ் பேர் தான் நம்ம GSM சொல்லுவோம். புரியுதா? போட்டோஸ் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதோட பிரைஸ் நான் வாங்கும்போது வந்து 380. சரிதா? புரியல சிஸ்டர். பட்டர் ஷீட் வந்து தனியா விக்கிது. அந்த நோட்டு விக்கிது. அப்படி சில பேரால அதை வாங்க முடியாத பட்சத்துக்கு இந்த நோட்டு வாங்கிக்கோங்க. இந்த நோட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னா இதுல வந்து பட்டர் ஷீட் எதுவுமே இல்ல. நார்மலா தான் இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்போ நீங்க மெஹந்தி வரைய போறீங்கன்னா இது மாதிரி பின்னாடி ஷீட் வச்சுக்கோங்க. ஸ்டெயின் வந்து பின்னாடி போகாது அடுத்த பேஜுக்கு. இந்த மாதிரி ஷீட் வச்சுட்டு சொல்லுங்க. நான் போட்டோ எடுத்து சென்ட் பண்றேன். இப்பயே சென்ட் பண்றேன். ஓகேவா? இந்த மாதிரி நோட் வாங்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க மெஹந்தியவே மறந்துட்டீங்கனாலும் இந்த நோட்டு பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் வரும். கிளாஸோட ஞாபகம் வரும். இப்பெல்லாம் நம்ம கத்துக்கிட்டோம் ஞாபகம் வரும். அதுக்கு தான் இந்த நோட் எல்லாம் போட சொல்றது. புரியுதா? ஷீட் வந்து இந்த மாதிரி இப்ப நீங்க வரைய போறதுக்கு பின்னாடி ஷீட்ல இந்த மாதிரி ஒரு தனியா நியூஸ் பேப்பர் கூட வைங்க. பெரிய நியூஸ் பேப்பர். நான் வந்து சும்மா உங்களுக்காக A4 ஷீட் காட்டியிருக்கேன். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பேஜ்ல நான் வரைவேன். பின்னாடி ஷீட் இருக்கும். உங்களுக்கு ஸ்டெயின் வந்து அடுத்த பேஜுக்கு போகாது. புரியுதா? பட்டர் ஷீட் இல்லைன்னா சொல்லுங்க சிஸ்டர். கேட்கல. யாரோ பேசுனீங்க.
ஷாப்ல கண்டிப்பா பட்டர் ஷீட் வச்சு இருக்காது சிஸ்டர். ஹென்னா ஸ்டோர்ஸ்ல மட்டும் தான் இருக்கு. இப்போ நான் இதெல்லாம் ஷாப்ல தான் வாங்குனேன். அதனால தான் எனக்கு பட்டர் ஷீட் கிடைக்கல. நீங்க வந்து ஆன்லைன்ல தேடி பாருங்க. அப்படி இல்லன்னா ஹென்னா ஸ்டோர்ஸ்ல தேடி பாருங்க பட்டர் ஷீட் இருக்கிற மாதிரி. ஓகேவா? A3னே தேடி பாருங்க. A3. கம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. கம் வந்து இனிமே ஒர்க் பண்ணும்போது நம்ம சீல் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒயிட் கம் வாங்கி வச்சுக்கோங்க. இது ஓபன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கிற கம்மா வாங்கி வச்சுக்கோங்க. தெரியுதா? ஆ ஃபெவிகால் குயிக் வாங்கிடாதீங்க. அது வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இது வந்து பியூர் ஒயிட்டா இருக்கும். ஓகேவா? நான் போட்டோ எடுத்து ஷேர் பண்றேன். நாளைக்கு கிளாஸ் கண்டிப்பா எல்லாரும் அட்டெண்ட் பண்ணுங்க. முடிச்சுக்கலாமா கிளாஸ? சொல்லுங்க சிஸ்டர். கம்மி பிரைஸ்லனா உங்களுக்கு பேஜஸ் கம்மியாகும். உங்களுக்கு பேஜஸ் கம்மியா வேணும்னா ஓகே தான். நம்ம கிளாஸுக்கு ஒரு 20க்கு மேல இருந்தா ஓகே. 50 பேஜஸ் வாங்கிக்கோங்க. ஓகேவா? 50 பேஜஸ் இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. இது வந்து 100 உங்களுக்கு நிறைய தான் இருக்கும். அதுல இருந்து இவ்வளோ பிரைஸ். உங்களுக்கு 100 ஷீட். நீங்க வந்து வாங்கும்போது ஒரு 50 கூட வாங்கிக்கோங்க. பிரைஸ் வந்து இன்னும் கூட லோவா இருக்கும். இன்னொரு கூட நோட் வச்சிருக்கேன். நான் அதை காட்டவா? அது வந்து 89 rupees. இந்த நோட்டு சேம் இதே லென்த். நான் பண்றேன். இப்போ இதோட ஷீட்டும் இது மாதிரிதான் இருக்கு. இது வந்து இது வந்து 90 rupees இதோட பிரைஸ். ஜிஎஸ்எம் இதுல மென்ஷன் பண்ணல. திக்கா தான் இருக்கு. இதுல 50 பேஜஸ் தான் இருக்கும். இப்போ வந்து ரெக்கார்டுனா இப்படிதான் நம்ம போடுவோம். இது வந்து ஆஃப்லைன் கிளாஸ்க்கு சொல்லி கொடுத்தது. இந்த மாதிரி டபுள் லைன் பிரிச்சுட்டு இதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுப்போம். அந்த ஹெட்டிங்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். புரியுதா? நான் உங்களுக்கு லிஸ்ட் எடுத்து அனுப்புறேன். ஓகேவா? புரியல சிஸ்டர்? கண்டிப்பா நான் சென்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்பயே நான் சென்ட் பண்ணிடுறேன். நீங்க பாத்துக்கோங்க. பார்த்து செக் பண்ணிக்கோங்க. கிளாஸ் முடிச்சுக்கலாமா? டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு எல்லாருமே கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்தத மறுபடியும் போய் பாருங்க. எடுத்து பாருங்க நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னு. பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். ஈஸியாவும் இருக்கு. நாளைக்கு நீங்க நிறைய டாபிக் பார்க்கும்போது. பாய் எல்லாருக்கும். நீ புரிஞ்சுச்சா கிளாஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நான் நல்லா சொல்லி தரேனா? எல்லாருக்கும் புரியுதா? தேங்க்யூ. அப்படியா? புரியல. அப்படியா? அப்போ ஆஃப்லைன்லாம் நீங்க பாத்துக்கோங்க. தேங்க்யூ. எல்லாருமே கண்டிப்பா எல்லா கிளாஸையும் அட்டெண்ட் பண்ணுங்க. சரியா? சங்கர் ஏதோ சொன்னாங்க, எனக்கு கேட்கல. கேட்கலையே. யாரோ ஏதோ பேசுங்க, கேட்கவே இல்ல. போன் கிட்ட வச்சுக்கோங்க சிஸ்டர். கேட்கல சுத்தமா.
டைம் போறது தெரியலையா? தேங்க் யூ. சொல்லி கொடுக்கறது அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. டைம் போறதே தெரியல. 8 மணி ஆயிடுச்சு. அதுக்குள்ள நீங்க கிளாஸ் முடிக்க போறீங்களான்ட்டு ஒரு இதுவாயிடுச்சு. அப்படியா? நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? பேலன்ஸ். ஓகே, பாய். ஆ சொல்லு. சொல்லுங்கடா. ரஃப் நோட்டுங்கிறது வந்து நீங்க நான் சொல்ற டாபிக்கோட நேம்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸாலஜி நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுல. நான் வந்து ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு நேம் குடுப்பேன். அந்த நேம வந்து அந்த நோட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. முடிச்சுக்கலாமா? ஆ. புரியல சிஸ்டர். ஆ. ஓகே சிஸ்டர். நான் சொல்றேன். நான் நோட் பண்ணிக்கணும்னு சொல்றேன். அப்பயே நீங்க அந்த நோட்ட எடுத்துருங்க. ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு டைமும் என்னால நான் சொல்ல மறந்துட்டாலுமே நீங்க எடுத்துருங்க கரெக்ட்டா. ஓகே. பாய். முடிச்சுக்கலாம் கிளாஸ. ஆ. கண்டிப்பா. இப்ப உடனே அனுப்புறேன். ஓகேவா? ஆ. தேங்க் யூ. அனுப்பிடுறேன். ஓகே, ஓகே. அனுப்பிடுறேன் கண்டிப்பா. ஓகேவா? பாய். பாய்.